Jesus. Hallelujah. Hallelujah. So கர்த்தர் நல்லவர். प्रभु भला है. So மட்டும் கர்த்தருடைய கிருபைக்குள் அவருடைய ஆவியினுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். अब तक प्रभु के अनुग्रह उसके अगुवाई के लिए हम समर्पण किए हैं. அந்த கிருபை தொடர்ந்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறது. वो अनुग्रह लगातार हमें चलाते रहे. So இந்த நாளில் கூட इस दिन में भी இந்த வேத பாட ஆராய்ச்சி கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். इस बाइबल स्टडी में आए हर एक बच्चों को प्रभु यीशु मसीह के नाम से स्वागत करते हैं. உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிரசன்னம் இருந்து வழி நடத்துவதாக आपके हर एक के बीच में प्रभु की प्रसन्नता रहकर चलाए. நாம் கற்றுக்கொள்கிற காரியங்களை हम जो सीखने वाले कार्य அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்முறையில கொண்டு வர வேண்டும். वो हमारे जीवन में काम पर लाना है. அதை செயல்முறையில கொண்டு வரும் பொழுதுதான் वो काम पर लाते समय அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். उसकी फल को हम पा सकते हैं. சோ இன்றைக்கு கூட आज भी நாம் அந்த ரோமர் புத்தகத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். रोमी की पुस्तक लगातार हम अध्ययन करने वाले हैं. சோ கடந்த நாட்களில गए दिन में ரோமர் 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் நாம் தியானித்து இருந்திருக்கிறோம். रोमी पहला अध्याय दूसरा अध्याय का अध्ययन करते आ रहे हैं. சோ இன்றைக்கு ரோமர் புத்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். आज रोमी की पुस्तक तीसरा अध्याय का अध्ययन करने वाले हैं. இந்த ரோமர் புத்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தின் इस रोमी पुस्तक की तीसरा अध्याय को 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது तीसरा अध्याय उसके 28वां वचन को देखते समय ஆதலால் इसीलिए மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். हम इस परिणाम पर पहुंचते हैं कि मनुष्य व्यवस्था के कामों के बिना विश्वास के द्वारा धर्मी ठहरता है. இந்த ரோமர் புத்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தின் इस रोमी पुस्तक की तीसरा अध्याय में திறவுகோல் வசனம் என்று சொல்லப்படும் என்றால் इस चुंगी के एक शब्द बोले तो அது இந்த வசனமாய் தான் वो இருக்கிறது. यही मूल वचन यही होगी. இந்த வசனம் இந்த அதிகாரத்திற்கு ஒரு கருவை போல இருக்கிறது. ये जो वचन जो है अधिकार के लिए मूल के समान है. எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கும் பொழுது हमेशा शास्त्र को पढ़ते அந்த समय வேதத்திற்கு ஒரு கரு இருக்கும். वो शास्त्र में मूल होती है. அந்த கருவாகிய வசனத்தை பிடித்துக்கொண்டு उस मूल नामक वचन को पकड़कर அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டும். उस अध्याय को पढ़ना है. அந்த அதிகாரத்தை நாம் தியானிக்க வேண்டும். उस अध्याय का अध्ययन करना है. அந்த வசனம் எங்கனாலும் இருக்கலாம். वो वचन कहां पर भी हो सकती है. முதலாவது வசனமா இருக்கலாம், पहला वचन भी हो सकती है, கடைசி வசனமா கூட இருக்கலாம், आखिरी वचन भी हो सकती அல்லது है, இடைப்பட்ட ஒரு வசனமாய் கூட இருக்கலாம். नहीं तो मध्य में एक वचन हो सकती है. ஏன்னா ஒரு கரு இல்லனா அங்க ஒரு குழந்தை வளராது. लेकिन वो वहां पे एक अब्र नहीं हो तो वो आप बच्चा नहीं होगी. அல்லேலூயா. हालेलुया. அப்போ இந்த ஒவ்வொரு வேதத்திற்கு கூட பார்க்கும் பொழுது इस शास्त्र में भी देखते இந்த समय முழு வேதாத்துக்குமே ஒரு கருப்பொருவான ஒரு வசனம் என்ன தெரியுமா? ஒரு திறவுகோல் வசனம்பாங்க. एक सारे शास्त्र में एक मूल वचन क्या है? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தான். யோவான் तीसरा अध्याय का 16वां वचन. முழு வேதத்துக்குமே அதுதான் ஒரு முக்கியமான வசனம். सारे शास्त्र में वही मुख्य वचन है. ஏன்னா இந்த ஒரு வசனத்தை தான் वो एक ही वचन को வேதத்தில் இருக்கிற அத்தனை வசனங்களும் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறது. शास्त्र के सारे वचन प्रतिज्ञा भविष्यवाणी के रूप में कही गई है. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपना इकलौता पुत्र दे दिया ताकि जो कोई उस पर विश्वास करे वह नाश न हो परंतु अनंत जीवन पाए. இந்த ஒரு வசனத்திற்காய் தான் उस एक वचन के இந்த लिए முழு வேதாகமம் इस எழுதப்பட்டிருக்கிறது. पूरे शास्त्र लिखी गई है. ஹல்லேலூயா. हालेलुया. அதைப்போல वैसे ही விசேஷமாக நிருபங்களை வாசிக்கும் பொழுது विशेष करके पत्रिकाओं को पढ़ते समय பழைய ஏற்பாட்டு காலத்துல நல்ல சரித்திரங்கள் இருக்கிறது, पुराने करार में इतिहास है, சங்கீதங்கள் இருக்கிறது, भजन संगीता है, அதே போல தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. भविष्यवाणी है. சோ அதுல கூட இந்த மாதிரி ஒரு காரியத்தை நாம் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. तो उसमें भी ऐसा कार्य हम जल्दी से ढूंढ नहीं पाते. ஆனால் எப்பொழுதுமே நிருபங்களை வாசிக்கும் பொழுது हमेशा पत्रिकाओं को पढ़ते समय ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க துவங்குகிறீர்கள் என்றால் एक अध्याय को पढ़ते शुरुआत அந்த करते समय அதிகாரத்தை முழுமையாய் வாசித்து விட்டு वो अध्याय को पूरा पढ़कर அந்த அதிகாரத்தின் ஒரு மூல காரணமாய் இருக்கிற ஒரு வசனத்தை நீங்கள் பிடிக்க வேண்டும். वो अध्याय में मूल वचन को पकड़ लेना है. அந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு அந்த அதிகாரத்தின் முன்னையோ பின்னையோ நம்ம எல்லாம் தியானிக்க ஆரம்பிக்க वो வேண்டும். मूल वचन को पकड़कर आगे पीछे अध्ययन करते रहना है. அப்பொழுதுதான் அந்த அதிகாரம் எழுதப்பட்டதின் நோக்கம் நமக்கு புரியும். तब जाके वो अध्याय लिखी जाने के मकसद हम समझ सकते हैं. அப்படிதான் இந்த ரோமர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ये रोमी तीसरा अध्याय को पढ़ते समय பவுல் அப்போஸ்தலன் இந்த ரோமர்களுக்கு எழுதுகிறார். प्रेरित पौलुस रोमियो को लिखता है. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி முதலாம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். वे कैसे लोग करके पहले अध्याय में देखे. அதே போல இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது दूसरे अध्याय को देखते समय நியாய தீர்ப்பு எப்படி எல்லாம் கொடுக்கப்படுகிறது, तो न्याय कैसी दी जाती है அதுல கூட பார்க்கும் பொழுது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, उसमें भी देखते हैं परमेश्वर पक्षपात नहीं करता. அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நியாய தீர்ப்பு எப்படி கொடுக்கப்படும் என்று சொல்லி இரண்டாம் அதிகாரத்தில் தியானித்தோம். वैसे कहकर शुरुआत करके जो न्याय कैसी दी जाती करके दूसरा अध्याय में देखते हैं. இப்ப இந்த மூன்றாம் அதிகாரத்தில் तीसरा अध्याय में இங்கு எழுதப்படுவதின் மிக முக்கியமான நோக்கம் என்ன என்றால் ये इसे लिखी जाने के लिए मुख्य मकसद क्या है? ஒரு மனிதன் एक मनुष्य விசுவாசத்தினாலே நீதிமாக்கப்படுகிறார். विश्वास के द्वारा ही धर्मी ठहरता है. அப்படி என்றால் उसकी मतलब இதற்கு முன்பாக வேற ஒரு விதத்தில் நீதிமானாகலாம் என்று சிலர் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். इसके मतलब है दूसरा एक रीति से द्वारा
धर्मी हो सकते करके कुछ लोग सोच रहे थे। அதை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் उसे सफाई देने के இந்த लिए அதிகாரம் எழுதப்பட்டு இருக்கிறது. ये अध्याय लिखी गई है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்லாமல் व्यवस्था के कामों से नहीं, விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். तो विश्वास के द्वारा धर्मी ठहरता करके हम बताते हैं। அங்க பவுல் அப்போஸ்தலர் ஒரு கன்க்ளூஷனை, ஒரு முடிவு அங்க சொல்லுகிறார் அவர். वहां पे प्रेरित पौलुस एक अंत को वहां पे रखता है। ஹல்லேலூயா. हालेलुया। நாங்க ஒரு காரியத்தை தீர்க்கிறோம். वो एक कार्य का निर्णय लेते हैं। அப்படி என்னன்னா, क्या मतलब நீங்கள் है? இதுவரைக்கும் விசுவாச கிரியை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமானாக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க. अब तक आप कहते हैं कि व्यवस्था के कामों के द्वारा धर्मी ठहरते करके आप कह रहे हैं, ஆனால் அது உண்மை அல்ல. लेकिन वो सच नहीं है। அது உண்மை அல்ல. वो सच नहीं है। ஏன்னா ரோமர்கள் அல்ல யூதர்கள் என்று சொல்லலாம். क्योंकि रोमियो यहूदी करके कह सकते हैं। யூதர்களுடைய यहूदी को மிக முக்கியமான நம்பிக்கை என்ன அப்படின்னா, मुख्य भरोसा क्या है? இந்த நியாயப்பிரமாணத்தை நாங்கள் முழுமையாய் கீழ்ப்படிந்து செய்து விட்டால், ये व्यवस्था को पूरे रीति से हम पालन कर लेंगे இந்த तो, நியாயப்பிரமாணத்தின்படி நாங்கள் குற்றமற்ற ஒரு ஜீவியம் வாழ்ந்து விட்டால், इस व्यवस्था के अनुसार निर्दोष जीवन बिताएंगे तो நாங்கள் நீதிமானாய் இருக்கிறோம். हम धर्मी बनकर रहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க, இது அவர்களுடைய நம்பிக்கை. ये उनकी भरोसा है। அதை தான் பவுல் அப்போஸ்தலர் கூட சொல்றார். वही प्रेरित पौलुस भी कहता है, நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாற்றப்படாதவன். व्यवस्था के अधीन मैं दोषी नहीं ठहराता। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அதே வசனத்துல वही वचन में முந்தின பாயிண்ட் சொல்லும் பொழுது पहले पॉइंट को कहते समय அவர் சொல்றாரு, वो कहता है, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், भक्ति भाव के कारण कलीसिया के में दुख पहुंचाया, நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றமற்றவன். व्यवस्था के अनुसार मैं निर्दोष हूं। இப்ப இங்க நம்ம தியானிச்சா முரண்பாடு இருக்கிறது. अब हम अध्ययन करेंगे तो इसमें कुछ गड़बड़ है। ஹல்லேலூயா. हालेलुया। இல்ல நியாயப்பிரமாணத்தின்படி குற்றமே இல்ல அப்படிங்கற, क्योंकि व्यवस्था के अनुसार दोष नहीं करके कहते हो, ஆனா சபையை துன்பப்படுத்துறேன்னு சொல்றீங்க. कलीसिया को तुम दुख पहुंचाते ऐसे அப்ப कहते हो, சபையை துன்பப்படுத்துறவர்கள் எப்படி நீதிமான்களாக तो முடியும்? कलीसिया को दुख पहुंचाने वाले कैसे धर्मी बन सकते हैं? ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் யூதர்களுடைய நம்பிக்கை என்ன लेकिन அப்படின்னா, यहूदी की भरोसा क्या है? நாங்கள் நியாயப்பிரமாணத்தை अब நிறைவேற்றுவதற்காக व्यवस्था को पूरा करने के लिए சபையை உடைத்தாலும், कलीसिया को तोड़ने पर भी, விசுவாசியை கொண்டாலும், विश्वासी को मारने पर भी, ஊழியக்காரர்களை நாங்கள் தூக்கல போட்டாலும், सेवकों को फांसी में लटकाने அல்லது पर भी, கல்லெறிந்து கொண்டாலும், तो पथराव करके मारने भी நாங்கள் நீதிமான்கள். हम धर्मी हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப பவுல் அப்போஸ்தலர் மூலமாக ஆவியானவர் சொல்ல வருகிற காரியம் என்ன அப்படின்னா, अभी प्रेरित पौलुस के द्वारा पवित्र आत्मा क्या बताने आता है? இந்த மாதிரி ஒரு தவறான நம்பிக்கை கொண்டு இருக்கிற ऐसे गलत विचार धारण किए लोग, இந்த யூதர்களுக்கு ये यहूदी के ஒரு लिए காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். एक बात को सिखाना है। நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமான்களாக்கப்படுவதில்லை, अब व्यवस्था के कामों के द्वारा अब धर्मी नहीं ठहरते, விசுவாசத்தினாலேயே நீதிமான்களாகிறீர்கள். विश्वास के द्वारा ही अब धर्मी ठहरते। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் இந்த வசனத்தை பிடித்து தான் நாம் மற்ற வசனங்களை தியானிக்க வேண்டும். ये वचन को पकड़कर ही दूसरे वचन को अध्ययन करना है। ஓகே, இப்போ விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். विश्वास के द्वारा ही धर्मी ठहरते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து இவர்கள் ஏன் இவ்வளவு நம்பிக்கை ये வைத்தார்கள்? व्यवस्था के बारे में ये इतने क्यों भरोसा रखे? ஏன்னா அவங்க நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். क्योंकि भरोसा रखने के कारण होती है। இல்லனா யூதர்கள் அவ்வளவு நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் नहीं, அல்லவா? यहूदी इतना भरोसा नहीं रखते हैं ना। அவர்கள் அவ்வளவு ஒரு உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். एक दृढ़ भरोसा उसमें रखे थे। அதுக்கு காரணம் என்ன? उसकी कारण क्या है? முதல் வசனம் சொல்லுகிறது, पहला वचन कहती है, இப்படியானால் ऐसा है तो யூதனுடைய மேன்மை என்ன? यहूदी के आदर क्या है? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? खतना के द्वारा लाभ क्या है? அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு ரெண்டு क्वेश्चनோட ஆவியானவர் இங்க ஆரம்பிக்கிறார். यहाँ पे तो सवालों के साथ पवित्र आत्मा यहाँ पे शुरू करता है। ஒன்று, एक யூதனுடைய மேன்மை என்ன? यहूदी की महिमा क्या है? இரண்டாவதாக दूसरा, விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன? खतना के द्वारा लाभ क्या है? அல்லேலூயா. हालेलुया। நம்ம நினைக்கலாம், हम सोच सकते हैं யூதனா பிறந்த மட்டும் ஒரு பெரிய மேன்மையா? यहूदी का जो रूप में जन्म हुआ तो महिमा है விருத்த क्या? சேதனம் பண்ணப்பட்டா தான் நம்ம உடன்படிக்கையில வாழ்றோமா? खतना किया तो हम व्यवस्था में जीते हैं क्या? பட் நமக்கு அப்படி தெரியலாம். लेकिन हम ऐसा ஆனால் हम लग सकते யூதர்களுக்கு அது ஒரு மேன்மை கொடுத்தது. हैं। लेकिन यहूदी के लिए महिमा दी। அல்லேலூயா. அல்லேலூயா. யூதர்களுக்கு ஒரு நியாயப்பிரமானது விருத்த சேதனமானது ஒரு மேன்மையை கொடுத்தது. यहूदी के लिए व्यवस्था और खतना एक महिमा को दी। அதனால தான் इसीलिए தேவன் யூதர்களை தெரிந்து கொண்டார். या परमेश्वर ने यहूदी को चुन लिया। அல்லேலூயா. हालेलुया। யூதர்களை தெரிந்து கொண்டார். यहूदियों को चुन लिया। அதுவும் முதலாக தம்முடைய ஜனமாக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு சந்ததி என்றால் அது யூதர்கள் தான். परमेश्वर के लिए अपने लिए एक प्रजा के रूप में वंश के रूप में चुन लिया बोलते यहूदी ही है। இஸ்ரவேலர்களை அவர் தெரிந்து கொண்டார். इस्राएल को उसने चुन लिया। அப்போ இங்க இரண்டாவது வசனத்துல அதற்கான அர்த்தங்களை சொல்லுகிறார் लेकिन அவர். दूसरा अध्याय में उसका दूसरा वचन में उसका मतलब कहता है அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. वो किस प्रकार बहुत बहुत कुछ है। அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब
அது உண்மைங்க. वो सच है। எல்லாத்தையும் நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தாலும் सारे चीजों को परख के देखने के बाद யூதர்கள் மேன்மையானவர்களே, यहूदी जो है महिमा भरे लोग हैं, விருத்த சேதனத்தினால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. जो खतना के द्वारा उनके लिए एक लाभ है, அல்லேலூயா. அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. वो हर प्रकार से वो बहुतायत से ஏன் है। அப்படின்னா क्योंकि தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மை. क्योंकि परमेश्वर का वचन उनके लिए सौंपी गई है, वो विशेष आदर है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப யூதர்களிடத்தில் தான் यहूदी के पास ही முதன் முதலாக पहले बार தேவன் தன்னுடைய வார்த்தைகளை எழுதி கொடுக்கிறார். परमेश्वर अपना शब्दों को लिख कर देता है। இது நமக்கெல்லாம் கிடைக்கல. ये सिर्फ ये हमें नहीं मिली, முதன் முதலாக அவர்களுக்கு தான் எழுதி கொடுக்கிறார். पहले बार उनके लिए लिखे देता है। அல்லேலூயா. हालेलुया। அவர்களை தான் அழைத்தார் ஆண்டவர். उनको ही बुलाया परमेश्वर। ஆபிரகாமை அழைத்து इब्राहिम को बुलाकर ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், अब्राहम को कहा तेरे वंश को मैं உன் बढ़ाऊंगा, சந்ததிக்குள் எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும் तेरे वंश के अंदर सारे वंश आशीष என்று அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அவரை அழைத்து வந்து ऐसे प्रतिज्ञा देकर उन्हें बुलाकर அவருடைய சந்ததியாகிய ஈசாக்கு யாக்கோபை வழி நடத்தி उसके वंश ईसाक और याकूब को चलाकर அது நிமித்தமாக ஒரு இஸ்ரவேல் கூட்டத்தை அவர் பெருக வைத்து उसके द्वारा इजराइल के बड़ी भीड़ को அந்த चलाकर இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது वो इजराइल को मिस्र से कानान देश में ले जाते समय இந்த உலக மனிதர்கள் வாழ வேண்டிய சில நடைமுறைகளை அவர் எழுதி கொடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களிடம் மாத்திரமே. दुनिया के मनुष्य जीने के लिए रीति को इजराइल लोग के हाथ में लिख कर दिया। அன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க. उस दिन कई सारे लोग थे, கானானியர்கள் இருந்தாங்க, कानानी थे, எபூசியர் இருந்தாங்க, எபூசி थे, எமோரியர்கள் இருந்தாங்க, எமோரி थे, அதே போல மீதியானர்கள் இருந்தாங்க, मिद्यानी थे, எவ்வளவோ ஜனங்க எகிப்தியர் இருந்தாங்க. मिस्री थे, இப்படி பலவிதமான ஜனங்கள் ऐसे नाना இருந்தாலும் प्रकार के लोग होने के बावजूद भी தேவனுடைய வார்த்தையை முதல் பெற்ற ஒரு ஜனம் என்றால் அது யூத ஜனமே. पहले बार परमेश्वर वचन को पाए प्रजा बोले तो यहूदी है। இத ஒப்புவித்தார்ல, இதுதான் அவங்களுக்கு கிடைத்த ஒரு விசேஷித்த மேன்மை. ये उनके हाथ में सौंपा ना, ये उनके लिए मिला एक बहुत बड़ी आदर है। அல்லேலூயா. हालेलुया। இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிஃப்ட்ங்க. ये उनके लिए दी गई बड़ी तोहफा है। இதை யாருமே நம்ம விவரிக்க முடியாது. இந்த கிஃப்ட்டுக்கான ஒரு இதுக்கு என்ன கொடுத்தா நம்ம பெற்றுக்கொள்ளலாம் சொல்ல முடியாது. ये जो तोहफे के लिए हम विवरण नहीं कर सकते, क्या देंगे तो उसे पा सकते हैं, ऐसे कह नहीं அல்லேலூயா. सकते। அத ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் इसलिए रोमियो 17 18 வசனத்தை பார்க்கும் பொழுது रोमियो 2:17 और 18 நீ में देखते யூதன் समय, என்று பெயர் பெற்று तो यहूदी करके नाम पाकर நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து और व्यवस्था पर भरोसा रखता हुआ தேவனை குறித்து மேன்மை பாராட்டி और परमेश्वर के विषय में घमंड करता है, அவங்க மேன்மை பாராட்டுவாங்க. वो घमंड करेंगे। ஏன் அப்படினா क्योंकि அவர்கள் யார் என்றால் யூதர்கள். वो कौन है बोले तो यहूदी है। அவர்கள் யார் என்றால் நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருக்கிறவர்கள். कौन है व्यवस्था को थाम लेते हैं। அவர்கள் யார் என்றால் वो कौन है தேவனை சொந்த தேவனாய் அனுபவித்தவர்கள். परमेश्वर की खुद की परमेश्वर के रूप में अनुभव किए அதனால लोग தான் அவங்க மேன்மை பாராட்டினாங்க. हैं। इसीलिए वो आदर घमंड खाए। அதே 2ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, वो दूसरा अध्याय 23 वचन कहती है, நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ तू जो व्यवस्था के विषय में घमंड करता है, அல்லேலூயா. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை குறித்து அவங்க மேன்மை பாராட்டுவாங்க. व्यवस्था के बारे में वो घमंड करेंगे। அதான் முதல் வசனத்துல ஒரு क्वेश्चन ஆரம்பிச்சாரு. इसलिए पहले वचन में एक सवाल शुरू किया ना, அப்ப யூதனுடைய மேன்மை என்ன, यहूदी की घमंड क्या है, விருத்த சேதனத்தால் பிரயோஜனம் என்ன, खतना से क्या लाभ है, அதற்கான பதில் என்ன தெரியுமா? उसकी उत्तर क्या पता है? தேவனுடைய வார்த்தையையும் நியாயப்பிரமாணத்தையும் பெற்ற ஒரு ஜனம் என்றால் அது யூத ஜனம். तो परमेश्वर के वचन और व्यवस्था को पाई हुई प्रजा बोले तो यहूदी प्रजा है। இப்படிப்பட்ட ஒரு மேன்மை நிறைந்த ஜனம் ऐसे आदरणीय प्रजा வெறுமனே இத மாத்திரம் தான் பெற்றாங்களா? सिर्फ इसे ही पाए क्या? இல்ல, नहीं, இன்னும் अनेक காரியங்கள் और भी பெற்றார்கள். कई सारे बातों को पा लिए। ரோமர் 9ஆம் அதிகாரத்தின் 4ஆம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது रोमी 9 अध्याय 4 और 5 में देखते समय, ரோமன் chapter 9 verse 4 and 5 ல பாருங்க. रोमी 9 4 और 5 में देखिए, அவர்கள் இஸ்ரவேலரே, वे इजरायली है, அவர்கள் இஸ்ரவேலர்கள், वो इजरायली है, புத்திர சுவிகாரம் அவர்களுடையது. और ले पालकपन उनकी है। அல்லேலூயா. हालेलुया। அவங்க தான் முதல் குழந்தை. वही पहिलौठा है। அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छी समझ लीजिए, அவங்க தான் முதல் குழந்தை. वही पहिलौठा है। நம்மள அதுக்கு அப்புறம் हम सब उसके बाद है। மகிமை அவங்களுடையது. जो महिमा है उनकी है। தேவனுடைய மகிமையை முதலாய் பார்த்த ஒரு ஜனம் என்றால் அது இஸ்ரவேல் ஜனம். परमेश्वर की महिमा को पहली बार देखे बोले तो वो इजरायली लोग हैं। உடன்படிக்கை அவர்களுடையது. व्यवस्था उनकी है, அவர்களுக்கு தான் உடன்படிக்கை முதலாய் கொடுக்கப்பட்டது. उनके लिए व्यवस्था पहली बार दी गई। நியாயப்பிரமாணம் அவர்களுடையது. जो व्यवस्था उनकी है, தேவ ஆராதனைகள் அவர்களுடையது. परमेश्वर की आराधना उनकी है। இதெல்லாம் நாம அவங்களுக்கு அப்புறம் தான் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ऐसा हम उनके बाद ही परमेश्वर की தேவ आराधना करते ஆராதனை हैं। அவர்களுடையது தான். परमेश्वर की आराधना उन्हीं की है, வாக்குத்தத்தங்கள் அவர்களுடையது. प्रतिज्ञा उन्हीं की है, அவங்களுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிச்சிருக்கிறோம். उन्हीं की प्रतिज्ञा को हम हासिल किए हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கல. परमेश्वर हमें प्रतिज्ञा नहीं दिया, அவர் கொடுத்தது ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு தான். वो दिया अब्राहम, इसहाक और याकूब के लिए। அந்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு நமக்காய் சுதந்திரித்து இருக்கிறோம். वो प्रतिज्ञा को हम आज हासिल किए हैं। அதற்கான காரணம் விசுவாசம், அவ்வளவுதான். उसके कारण क्या विश्वास है बस। அல்லேலூயா. हालेलुया। பிதாக்கள் அவர்களுடையவர்களே. जो पिता जो उनके हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய அப்பா அம்மா, நம்ம தாத்தா பூட்டம் பேர்லாம் அங்க பைபிள்ல கிடையாது. तो हमारे माता पिता, हमारे परदाताओं की नाम शास्त्र में नहीं है। அல்லேலூயா. हालेलुया। பிதாக்கள் அவர்களுடையது. जो परदादा उनके हैं,
மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார். शरीर के द्वारा मसीह भी उन्हीं में जन्म हुआ. அல்லேலூயா. हालेलुया. எவ்வளவு மேன்மையான காரியம் பாருங்க. कितना आदरणीय बात देखिए. இந்தியாவுல எல்லாம் பிறக்கல, हिंदुस्तान में जन्म नहीं हुआ, அவர் இஸ்ரவேல்ல தான் பிறந்தார். वह इजराइल में जन्म हुआ. அல்லேலூயா. हालेलुया. இதெல்லாம் அவருடைய மேன்மை. वे उनकी महिमा है. அல்லேலூயா. हालेलुया. இது என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டிய சர்வ வல்லத்திற்கும் மேலான தேவன் அவர். सदा के लिए स्तुति की योग्य सर्वशक्तिमान परमेश्वर है. அப்படிப்பட்ட தெய்வன் ஒரு ஜனத்திற்குள்ளாய் பிறந்திருக்கிறார் என்றால் ऐसे एक परमेश्वर लोग के बीच में जन्म हुआ बोले அந்த तो ஜனம் விசேஷமான ஜனம். वो लोग विशेष लोग हैं. அந்த ஜனம் மேன்மையான ஜனம் वो தான். लोग जो है महिमा भरी लोग हैं. அதனால தான் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்துல इसलिए प्रेरितों का किताब 22वां अध्याय 3 वचन 22:3ல 22:3 में பவுல் அப்போஸ்தலர் தன்னை குறித்து சொல்லுகிறார். प्रेरित पौलुस अपने बारे में कहता है, நான் யார் தெரியுமா? मैं कौन पता है? நான் யூதன். मैं यहूदी हूं. அல்லேலூயா. हालेलुया. நான் யூதன். मैं यहूदी हूं. சிசிலியா நாட்டுல தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்தவன் நான். जो किलिकिया के तरसुस में जन्मा, परंतु इस नगर में गमलीएल के पांव के पास बैठकर पढ़ाया गया. முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டவன். और बाप दादाओं की व्यवस्था की ठीक रीति पर सिखाया गया. இன்னைக்கெல்லாம் நீங்க வைராக்கியமா இருக்கீங்க தேவனை குறித்து. आज परमेश्वर के बारे में जलन के साथ है. இதெல்லாம் நானும் வைராக்கியமா இருந்தேன். मैं भी जलन के साथ था. ஹalleluya. हालेलुया. அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 4 லிருந்து 6 வரைக்கும் பார்க்கும் பொழுது फिलिप्पी 3 अध्याय उसके 4 से लेकर 5 तक देखते 6 तक देखते மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமென்றால் शरीर के ऊपर भरोसा रखना है. நான் எவ்வளவு நாள் வைக்கலாம்? मैं भी कितना भी रख सकता हूं. வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க நினைச்சார்னா நான் அதிகமா வைக்க முடியும். मैं दूसरे शरीर के ऊपर भरोसा रख सकते बोले तो मैं उससे भी अधिक रख सकता हूं. இப்படி அவர் சொல்லுகிறாருங்க. ऐसे वो कहता है. 4 லிருந்து 6 வரைக்கும் பார்க்கும் பொழுது 4 से लेकर 5 तक देखते समय நான் அதிகமா நம்பிக்கை வைக்க முடியும். मैं अधिक भरोसा रख सकता हूं. ஏன் அப்படினா क्योंकि நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். मैं 8वें दिन खतना पाया. இஸ்ரவேல் வம்சத்தான், इस्राएल की वंश, பென்யமீன் கோத்திரத்தான், बिन्यामीनी गोत्र, எபிரேயில் பிறந்த எபிரேயன், इब्रानी में जन्म इब्रानी हूं, நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், व्यवस्था के अनुसार फरीसी हूं, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், भक्ति भाव के द्वारा मैं कलीसिया को दुख पहुंचाया, நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். जो व्यवस्था के द्वारा जो धार्मिकता के द्वारा मैं दोषी नहीं ठहरा सकता. அல்லேலூயா. हालेलुया. இதெல்லாம் யூதர்களுடைய மேன்மை. ये सब यहूदी की महिमा है. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் இவ்வளவு பெரிய மேன்மை பெற்ற इतना बड़ा महिमा को पाया இந்த யூத ஜனம் சொல்லுகிறது ये यहूदी प्रजा कहती है நியாயப்பிரமாணத்தினால் நாங்கள் நீதிமான்களாகிறோம். व्यवस्था के द्वारा हम धर्मी बनते हैं. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் लेकिन परमेश्वर कहता है நீங்க மேன்மை பெற்றவங்க தான், आप महिमा को पाए लोग हैं, நீங்க நியாயப்பிரமாணத்தை பெற்றவங்க தான், आप व्यवस्था को पाए लोग हैं, இயேசு உங்ககிட்ட தான் பிறந்தாரு, यीशु मसीह भी आप में जन्म हुआ, வாக்குத்தத்தங்கள் ஆராதனைகள் எல்லாம் உங்களுக்குரியதுதான், प्रतिदिन आराधना आप ही के हैं, सब எல்லா மேன்மையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். सारे आदर मैं आपको दिया हूं. ஆனா நீதிமான் என்கிற ஒரு மேன்மை लेकिन धर्मी एक नाम இந்த நியாயப்பிரமாணத்தினால் வரல, ये व्यवस्था के द्वारा नहीं அது आई, விசுவாசத்தினால் தான் वो வருகிறது. विश्वास के द्वारा ही आई. அல்லேலூயா. 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 அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தின்படி ये व्यवस्था के अनुसार அநேகர் வந்து நீதிமானாய் மாற முயற்சித்திருக்கிறார்கள். कई सारे लोग धर्मी बनने के लिए प्रयास किए. அல்லேலூயா. हालेलुया. வேதமும் சில இடங்கள் அவர்களை குறித்து சொல்லுகிறது. शास्त्र भी कुछ जगह पर उनके बारे में कहती அதை है, நாம் மறுக்கவும் முடியாது. उसे हम इनकार नहीं कर सकते. அல்லேலூயா. हालेलुया. நோவா தன் காலத்தில் வாழ்ந்த மனிதருக்குள் நீதிமானாய் இருந்தார். नूह अपने समय के लोगों पर वो खरा व्यक्ति था. அதனால इसीलिए தேவன் வச்சிருக்கிற அளவுகோல் அவர் நீதிமான் அல்ல. परमेश्वर रखा हुआ जो माप के द्वारा वो धर्मी नहीं है. அல்லேலூயா. हालेलुया. தேவன் ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறார். परमेश्वर एक माप को रखा है. அவருடைய நீதி, அந்த தேவ நீதி இருக்குல்ல, परमेश्वर की धार्मिकता है ना, அந்த நீதிக்குரிய நீதிமான் என்கிற அளவோடு ஒப்பிடும் பொழுது वो धार्मिकता के साथ धर्मी के रूप में तुल्य करते समय இந்த பூமியில ஒருவருமே கிடையாது. ये पृथ्वी में कोई नहीं है. அல்லேலூயா. हालेलुया. இந்த பூமியில ஒருவர் கிடையாது. ये पृथ्वी में कोई नहीं है. நோவா அந்த நாட்கள்ல வாழ்ந்த மனிதருக்குள்ளாக वो उस मनुष्य के जो समय के लोगों में से எல்லாருடைய பெஸ்டா வாழ்ந்ததனால बाकी सब सारे लोग से विशेष चीज அவரை குறித்து நீதிமான் என்று சொல்லுகிறார். उसके बारे में धर्मी करके कहती லோத் है. ஒரு நீதிமான் என்று लोत சொல்லுகிறார். एक धर्मी करके कहती है. அல்லேலூயா. हालेलुया. லோத் நீதிமானாய் இருந்தால் लोत धर्मी था इसीलिए ஏன் லோத்துக்காக ஆபிரகாம் ஜெபிக்க வேண்டும்? कि लूत के लिए जो अब्राहम प्रार्थना करना है. அல்லேலூயா. हालेलुया. அவன் நீதிமான் இல்லை என்று சொல்ல வரல. वो धर्मी नहीं है ऐसा मैं कहने नहीं ஏன்னா आता, அவன் வாழ்ந்த இடம் சோதோம் கொமோரா क्योंकि वो பட்டணம். जिया वो शहर जो शोदम की जहर है. அங்க ஒவ்வொரு நாளும் துன்மார்க்க கிரியை நடக்கிறது. उसे हर एक दिन दुर्क्रिया होती ஒவ்வொரு है, நாளும் அக்கிரமம் நடக்கிறது. हर दिन अधर्म होती இப்ப है. இந்த அக்கிரமக்காரர்கள் நடுவுல, इस अधर्मियों के बीच இந்த में, துன்மார்க்கரின் நடுவுல ये दुष्ट लोगों के बीच में லோத்து ये लोत கொஞ்சம் நல்லவரா வாழ்றார். थोड़ा अच्छा जिया. அல்லேலூயா. हालेलुया. அதனால லோத்து நீதிமான் என்று சொல்லுகிறார். इसीलिए लोग धर्मी करके कहते हैं. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் தேவநீதி என்பது வேற லெவல். परमेश्वर की धार्मिकता दूसरे कदम है वो. அல்லேலூயா. हालेलुया. அதனால அவர் நீதிமான் என்று ஒப்புக்கொண்டது வேதம். इसीलिए शास्त्र में वो धर्मी करके स्वीकार कर ली. நீதிமான் செய்யும் ஜெபம் மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது. जो धर्मी करने वाली प्रार्थना है अधिक फल देती है. அப்ப லோத்தும் டெய்லி ஜெபிச்சிருப்பார்ல? लोत भी हर दिन प्रार्थना किया रहेगा ना. அல்லேலூயா. हालेलुया. லோத்து ஜெபிச்சிருப்பாரா இல்லையா? लोत प्रार्थना किया रहेगा ना, ஏன்னா அப்படி ஜெபித்தார்னு வேதமே சொல்லுது. क्योंकि शास्त्र कहते हैं वैसा प्रार्थना किया. அப்ப ஏன் ஆபிரகாமுடைய ஜெபத்தை பார்த்து லோத்துவை விடுவிக்க வேண்டும்? क्यों फिर अब्राहम की प्रार्थना को देखकर लोत को छुड़ाना है? அப்ப லோத்துவை விட ஆபிரகாம் பெரிய நீதிமான். लेकिन लोत से भी अधिक बड़ा धर्मी अब्राहम था. அப்படிதானே? ऐसा है ना.
ஹalleluya. हालेलुया। சோ இந்த நீதிமான்ல சொல்லப்பட்டவர்கள் எல்லாமே ये सारे जो धर्मी करके कहे गए लोग அந்த சூழ்நிலைக்குல கொஞ்சம் பெஸ்டா वो வாழ்ந்தாங்க. परिस्थिति में जरा विशेष जिए। அந்த அவர்கள் வாழ்ந்த நாட்கள்ல वो जीव दिनों में இருந்த ஜனங்களுக்குள் जो लोग थे उनके बीच में அவர்கள் கொஞ்சம் தேவனுக்கு பிரியமாய் நல்லவர்களாய் ऐसे வாழ்ந்திருக்கிறார்கள். परमेश्वर के प्रिय और अच्छे लोग बनकर जिए, அதனால அவர்களை நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. इसीलिए उन्हें धर्मी करके शास्त्र कहती இப்படி है। வேதத்தில் நாம் अनेகரை பார்க்க முடியும். इस शास्त्र में कैसे लोग देख सकते தாவீதை हैं। சவுல் நீதிமான் என்று சொல்லுகிறார். दाऊद को सौल धर्मी करके कहता है, கொர்நேலியுவை வேதம் நீதிமான் என்று சொல்லுகிறது. कुरनेलियो को शास्त्र कहते हैं धर्मी। So, இப்படி நீதிமான் என்று சில நபர்களை வேதம் குறிப்பிடுகிறது. ऐसे धर्मी करके शास्त्र में कुछ व्यक्तियों को बताती அது है। பொய் அல்ல, அது உண்மையும் கூட. वो झूठ नहीं है, वो सच भी है। ஆனா அதே நேரத்தில் लेकिन उसी समय पर தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து परमेश्वर व्यवस्था को देखकर என்னுடைய நீதியை முழுமையாய் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி मेरे धार्मिकता को पूरा प्रकट करना है कहकर எந்த நீதியை மனிதர்களிடம் எதிர்பார்த்தாரோ जिस धर्म को मनुष्य से उसने बात जोया, அந்த நீதியின்படி வாழ்ந்த மனிதன் இந்த உலகத்துல யாருமே இல்ல, இயேசுவை தவிர. वो धर्म के अनुसार जिए हुए कोई भी मनुष्य जगत पे नहीं है, सिर्फ यीशु मसीह के अलावा। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசுவை தவிர यीशु मसीह के छोड़कर எந்த ஒரு மனிதனும் कोई भी मनुष्य நியாயப்பிரமாணத்தின் கிரியையை செய்தாலும் கூட व्यवस्था के कामों को करने पर भी, அல்லது அவர்கள் வாழ்ந்த நாட்கள்ல மிகவும் பெஸ்ட் ஒரு பர்சனா வாழ்ந்தாலும் கூட नहीं तो जीव दिनों में उत्तम जीने पर भी அவர்கள் நீதிமான்கள் அல்ல. बेधर्मी नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। மனுஷ அளவின்படி அவர்கள் நீதிமான்கள் தீர்க்கப்படுகிறார்கள். मनुष्य के हिसाब के अनुसार धर्मी करके वो कहे जाते ஹல்லேலூயா. हैं। சில பேருக்கு தேவனே சாட்சி கொடுத்திருக்கிறார். कुछ लोग परमेश्वर की गवाही दिया அது है, இல்லை என்று சொல்லல. वो इनकार नहीं करता ஏன்னா हूं। அவங்க நாட்கள்ல வாழ்ந்த எல்லாரை விட இவங்க கொஞ்சம் பெஸ்டா வாழ்ந்திருக்காங்க. उनके दिनों में जीवे सारे लोग के तुल्य में ये जरा एक उत्तम जिए। அப்ப இந்த நீதியை ये धार्मिकता को யார் கொடுக்க முடியும் என்றால் कौन दे सकता है? இயேசு மாத்திரமே கொடுக்க முடியும். सिर्फ यीशु ही दे सकता இப்ப है। இந்த இயேசுவை யார் விசுவாசிக்கிறார்களோ सिर्फ जो कोई यीशु को विश्वास करते हैं அவர்களுக்கு தான் அந்த தெய்வ நீதி கிடைக்கிறது. उन्हीं के लिए परमेश्वर ये धार्मिकता मिलती है। அது நம்ம பின்னாடி விளக்கமா பார்க்கலாம். वो पीछे हम सफाई से இப்போ देखेंगे। अब யூதர்களுடைய மேன்மையை நம்ம பார்த்துட்டோம். यहूदी की महिमा क्या करके हम देख चुके हैं। ஓகே, யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள், ஆராதனையை பெற்றவர்கள். यहूदी परमेश्वर व्यवस्था को पाए, प्रतिज्ञा को पाए और आराधना को पाए। அதே போல இயேசு அவருடைய சந்ததியில் பிறந்திருக்கிறார். जब यीशु उनके वंश में जन्म हुआ, இப்படி மேன்மையான காரியங்கள் யூதருக்கு இருக்கிறது. ऐसे महिमा भरी बातें यहूदी के लिए ஆனா है। அதே நேரத்துல उसी समय पर மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन कहती है, சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, कुछ लोग अविश्वासी बनकर जय गाए तो भी क्या? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? उनके अविश्वास परमेश्वर की सच्चाई को जो बुरा बताएगी। அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, यहाँ पे वचन இப்ப कहती இவங்க है, எல்லாம் மேன்மை அடைந்தவங்க தான், अभी सब आदर को पाए लोग हैं, நியாயப்பிரமாணத்தை பெற்றவங்க தான். व्यवस्था को पाए लोग हैं, ஆனாலும் लेकिन சிலர் விசுவாசியாமற் போயிட்டாங்களே. कुछ लोग विश्वास किए बिना चले गए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இவ்வளவு பெற்றும் கூட इतने पाकर भी அவங்க தேவனை விசுவாசிக்கலையே. परमेश्वर के विश्वास नहीं किए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அவங்க விசுவாசிக்கல. वो विश्वास नहीं किए। அப்படி விசுவாசித்திருந்தால் वो विश्वास किए रहे இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். यीशु मसीह के क्रूस में मारे नहीं रहे। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா क्योंकि வேதம் பூராவே இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனம் வைத்திருக்கிறது. सारे शास्त्र में यीशु मसीह के बारे में भविष्यवाणी की है। நியாயப்பிரமாணம் முழுவதுமே இயேசுவுக்குள் அடங்கி இருக்கிறது. सारी व्यवस्था यीशु मसीह के अधीन है। நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஆசரிப்பு கூடாரமா இருக்கட்டும், जो व्यवस्था में कही गई मिलाप वाले तंबू होने दो, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஆராதனை முறைகளா இருக்கட்டும், जो व्यवस्था में कही गई आराधना की रीति होने दो, அதே போல பலிகளா இருக்கட்டும், वैसा बलि भी होने दो। இவை எல்லாவற்றிலும் इन सबों में இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்கப்படுகிறார். यीशु मसीह प्रतिबिंब किया जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாவற்றிலும் இயேசு இருக்கிறார். सब में यीशु मसीह है। அந்த இயேசுனுடைய பிரதிபலிப்பு தான் கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் இந்த உலகத்தில் கொடுத்து கொண்டு இருந்தார். यीशु मसीह के जो प्रतिबिंब को ही थोड़ा थोड़ा करके जगत के लिए दे रहा था। அப்ப இத விசுவாசிக்கிறவங்க, ये विश्वास करने वाले, இதை நம்புகிறவங்க इसे भरोसा करने वाले இயேசுவை நம்ப மறுத்து விட்டார்கள். यीशु मसीह को भरोसा அவரை करने விசுவாசிக்கவில்லை. उसे विश्वास नहीं किए। அதனால தான் इसीलिए இப்ப நீ யூதனா இருந்தாலும் உனக்கு என்னப்பா மேன்மை? अब यहूदी होने पर भी तुझे क्या महिमा? ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா விசுவாசிக்க வேண்டிய இயேசுவை நீங்க விசுவாசிக்க மாட்டீங்களே. क्योंकि विश्वास करने वाले यीशु को आप विश्वास नहीं करते। அப்படி சொல்லிட்டு ऐसे कहकर அவர் சொல்லுகிறார், कहता है, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? उनके अविश्वास परमेश्वर के सच्चाई को नाश करेगी। இப்போ நம்ம சில இடத்துல பெருமை கொண்ட கூடாது. अभी हम कुछ जहां पर घमंड नहीं खाना है, அவங்க என்ன பெரிய மேன்மைனாங்க, இப்போ அவங்க தான் ஆண்டவரை விசுவாசிக்கலையே. क्योंकि अभी वो घमंड करते, अभी तो परमेश्वर विश्वास नहीं करते। நான் தான் விசுவாசிக்கிறேன். मैं तो विश्वास அப்ப करता हूं, என்னை விட யூதர்கள் तो குறைவானவர்கள். मेरे से यहूदी कम है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படி நம்ம யோசிக்கலாம். ऐसा हम सोच सकते ஆனா हैं। வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? शास्त्र क्या कहती है? அவங்க விசுவாசியாமற் போனது உண்மைதான். वो अविश्वासी बनकर गए, वो सच ஆனால் है। அதே நேரத்துல उसी समय அவங்களுடைய पर அவிசுவாசமானது उनका विश्वास தேவனுடைய உண்மையை அவமாக்காது. परमेश्वर की सच्चाई को नाश नहीं करेगी। ஏங்க அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலங்க. क्योंकि यीशु मसीह स्वीकार नहीं किया। இயேசுவை வந்து ரட்சகரா அங்கீகரிக்கவே இல்லை யூதர்கள். यीशु मसीह के यीशु उद्धारकर्ता के रूप में नहीं माने थे। இன்றைக்கும் இயேசுவை
மேசியாவாக ஏற்றுக்கொண்ட யூதர்கள் மிக மிக குறைவு. आज भी यीशु मसीह मेसिया को स्वीकार किए जो यहूदी है बहुत कम है. அதற்காக इसीलिए இயேசு மேசியா அல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. यीशु मसीह मेसिया नहीं करके कोई कह नहीं सकता. இயேசுதான் இந்த உலகத்தின் இரட்சகர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். यीशु मसीह दुनिया के उद्धारकर्ता करके हम विश्वास करते हैं. அல்லேலூயா. हालेलुया. இப்போ அவங்களுடைய அவிசுவாசம் अभी उनके अविश्वास தேவனுடைய உண்மையை ஒரு நாள் அவமாக்க முடியாது. परमेश्वर की सच्चाई को कभी व्यर्थ नहीं करती. அல்லேலூயா. हालेलुया. இதனால தேவன் அவங்களுக்கு செய்ததெல்லாம் வீணாய் போயிச்சோ. इसलिए परमेश्वर उनके लिए सारे बातें व्यर्थ गई. இஸ்ரவேலுக்கு செய்த எல்லா நன்மைகளும் பயனற்று போயிச்சோ इस्राएल के लिए जो भी भलाई की वो निष्फल हो गई என்று நாம் சொன்னால் அது அர்த்தமற்ற பேச்சு. वो ऐसे हम कहेंगे तो बिना मतलब की बात है वो. ஏன் அப்படினா क्योंकि யூதர்கள் இல்லாம ரட்சிப்பு இல்ல. यहूदी के बिना उद्धार नहीं है. அல்லேலூயா. हालेलुया. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் தான் வருகிறது. उद्धार जो यहूदी के द्वारा ही आती है. யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை யோவான் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி யோவான் 4 अध्याय उसका 22 वचन के நீங்கள் அறியாதை தொழுது கொள்ளுகிறீர்கள். अब अनजान चीजों को நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். हम जो जाने उसे दंडवत करते हैं. ஏனென்றால் क्योंकि ரட்சிப்பு யூதர்கள் வழியாகவே வருகிறது. क्योंकि उद्धार जो यहूदियों के जो ओर से ही आती है. அல்லேலூயா. हालेलुया. இந்த யூதர்கள் விசுவாசியாம இருக்கலாம். तो ये यहूदी विश्वास नहीं कर सकते. அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். वो अस्वीकारी बनकर रह सकते ஆனா हैं. ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளணும். एक बात अच्छे समझ அவங்க लेना है. ஏற்றுக்கொண்டாலும் वो ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் स्वीकार किए नहीं स्वीकार அவங்க किए. விசுவாசித்தாலும் விசுவாசியா वो விட்டாலும் विश्वास किए अविश्वास करे. இந்த உலகத்திற்கான ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் தான் வந்திருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. ये दुनिया की उद्धार जो है यहूदी के द्वारा ही आई है और हो रही है. யூதர்கள் இல்லைன்னா ரட்சிப்பு இல்ல. यहूदी नहीं है तो उद्धार नहीं है. ஏன்னா யூத கோத்திரத்துல இயேசு பிறந்திருக்கிறார். क्योंकि यहूदी के गोत्र में यीशु जन्म हुआ. அல்லேலூயா. हालेलुया. அவர்கள் வழியாய் தான் இயேசு வந்திருக்கிறார். उनके द्वारा यीशु मसीह आया है. அதனால इसीलिए மனிதன் வேணா பொய்யனா இருக்கலாம். मनुष्य झूठ हो सकता है. தேவனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் வாக்குத்தத்தங்களும் ஒரு நாளும் பொய்யாகாது. परमेश्वर की योजना निर्णय और प्रतिज्ञा कभी झूठ नहीं हो सकती. அதனால தான் அந்த யூதர்களை அப்படியே மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். इसलिए यहूदी को महिमा देके रखा है. அல்லேலூயா. हालेलुया. அப்படி மேன்மைப்படுத்தி ऐसे வைத்திருக்கிறார். महिमा देके रखा है. அவர்கள் அவிசுவாசனால அது விலகி விட்டார்கள். वो अविश्वासी के कारण हट गए. 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 14 वचन कहती है அப்படி ஆக மாட்டாது. ऐसे नहीं होगा. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபராய் விளங்கவும் आप अपने वचन में धर्मी बनकर प्रकट होने உம்முடைய के लिए, நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் आपके न्याय की सुनवाई होते समय विजय पाने के இப்படி लिए ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி ऐसे जैसी लिखी गई தேவனே சத்தியபரர் என்றும் परमेश्वर सत्य எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. कोई भी मनुष्य झूठ है करके हम कहेंगे. அல்லேலூயா. हालेलुया. தேவன் மாத்திரம் தான் சத்தியபரர். सिर्फ परमेश्वर ही सत्य है, வேற எல்லாரும் பொய்யர்கள். बाकी सब झूठ है. இன்க்ளூடிங் ஜூஸ் ஆல்சோ. यहूदी मिलकर. அல்லேலூயா. हालेलुया. அவர்கள் கூட பொய்யர்கள் தான். वे भी झूठे हैं. 1 யோவான் 5:10 அப்படி சொல்லுகிறது. पहले यूहन्ना 5:10 1 யோவான் 5:10 பாருங்க. पहले यूहन्ना 5:10 தேவனிடத்தில் தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டு இருக்கிறான். जो தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதபடியினால் அவரை பொய்யராக்குகிறான். जब परमेश्वर के पुत्र पर विश्वास करता है वह अपनी ही में गवाही रखता है. जिसने परमेश्वर को प्रतीति नहीं की उसने उसे झूठा ठहराया क्योंकि उसने उस गवाही पर विश्वास नहीं किया जो परमेश्वर ने अपने पुत्र के विषय में दी है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ अभी தேவனுடைய குமாரனை யார் விசுவாசிக்கிறார்களோ जो भी परमेश्वर का पुत्र का विश्वास करते हैं அவர்கள் वे இந்த சாட்சியை தனக்குள் கொண்டு இருக்கிறார்கள். ये गवाही को अपने अंदर पाए हैं. இந்த சாட்சி ரட்சிப்பின் சாட்சி. क्या गवाही उद्धार की गवाही, நீதிமான் என்கிற சாட்சியை. धर्मी बनकर गवाही. ஆனா விசுவாசியாதவர்கள் जो विश्वास नहीं அவர்கள் किए யூதராய் இருந்தாலும் கூட वो यहूदी होने पर भी அவர்கள் பொய்யரா தான் वो இருக்கிறார்கள். झूठ बनकर है. அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया. அப்போ யூதர்களின் சில தவறு இருக்கிறது. यहूदियों में कुछ गलती है. அந்த தவறு वो गलती தேவனுடைய உண்மையை ஒரு நாளும் அவமாக்காது. परमेश्वर की सच्चाई को कभी व्यर्थ नहीं करती. அல்லேலூயா. हालेलुया. அது அவமாக்காது. वो व्यर्थ नहीं करती. 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 5 वचन को देखते समय நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். जब मैं मनुष्य जैसे बातें करता हूं वैसे मैं करता हूं. நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் हमारी धार्मिकता परमेश्वर की धार्मिकता को प्रकट करते समय நாம் என்ன சொல்லுவோம்? हम क्या कहेंगे? கோபாக்கனை செலுத்துகிற தேவன் क्रोध देने वाला परमेश्वर அநீதியா இருக்கிறார் என்று சொல்லலாமா? अधर्मी बनकर ऐसे कह सकते हैं क्या? அல்லேலூயா. அப்ப நம்முடைய அநீதி हमारे अधर्म தேவனுடைய நீதியை परमेश्वर की धार्मिकता को ஒரு நாள் விளங்க பண்ணாது. कभी प्रकट नहीं करती. அல்லேலூயா. हालेलुया. இது யூதர்களுடைய சில தவறு. ये यहूदियों कुछ गलती है. அவங்க நினைக்கிறாங்க वो सोचते हैं நம்ம என்ன பண்ணாலும் हम जो कुछ भी करें தேவனுடைய நீதியா அது மாறிவிடும் என்று. परमेश्वर के धार्मिकता के रूप में ये बदल जाएगा. அதனால தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், इसलिए मैंने पहले அவங்க कहा சபையை துன்பப்படுத்தினாலும் कलीसिया को दुख पहुंचाए, அவர்கள் ஜனங்களை அடித்து கொண்டாலும் वो लोगों को मारने पर भी இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தேவ நீதியை நிறைவேற்றுறேன். ये क्या सोचते हैं? परमेश्वर की धार्मिकता को No, प्रकट करता हूं. நம்முடைய தவறு
हमारी गलती ஒரு நாளும் தேவனுடைய உண்மையை வெளிப்படுத்தாது. कभी भी परमेश्वर के सच्चाई को प्रकट नहीं करती. சில வேளை இந்த தப்பு நம்மளும் பண்ணுவோம். कुछ समय ये गलती हम भी करते हैं. அல்லேலூயா. हालेलुया. சில வேளை இந்த தவறு நம்மட்ட இருக்குது. कुछ हमारे ये गलती சில வேளை हमारे நம்ம பண்ற தப்புக்கு उसे हम करने वाली गलती நம்மளே திருப்திப்படுத்துறதுக்கு हमें अपने आप को तृप्त ஏதோ ஒரு காரியத்தை செய்து दूसरा कुछ कार्य को இத करके வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவார் ஆண்டவர் इस तरह நினைப்போம். के उसे एडजस्ट कर लेंगे कि सोचते हैं. அல்லேலூயா. இதை இப்படி விளக்கமா சொல்லனா ऐसे सफाई से कहना है तो இப்போ வந்து அரசியல்வாதிலாம் இருக்காங்க. अभी सब नेता है ना. அல்லேலூயா. हालेलुया. நிறைய பணம் கொள்ளடிப்பாங்க. कई सारे पैसे को लूटते हैं. கொள்ளடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? लूट मार के क्या करते हैं? போய் தானம் தர்மம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. जाके दान धर्म करेंगे ऐसे அந்த बोलेंगे. கோயிலுக்கு காணிக்க கொடுத்தா அப்படிம்பாங்க. वो जो मंदिर को दान दिया करके இவங்களுடைய நினைப்பு என்ன அப்படின்னா इनकी क्या विचार है? நான் பண்ணது ஒரு தப்புன்னு தெரியும். मैं क्या हुआ गलती करके जानते हैं. இந்த தப்ப ये गलती को இந்த தப்பிற்கு நான் பரிகாரமா ये गलती के लिए एक प्रायश्चित के लिए 4 பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்துறலாம். 4 लोगों में भोजन दे सकता 4 கோயிலுக்கு காணிக்க கொடுத்துறலாம். 4 मंदिर के लिए दान दे सकता அல்லது ஒரு கோபுரத்தை கட்டி கொடுத்துறலாம். हूं. मीनार को बांध सकता हूं. இப்படி நினைச்சிட்டு ऐसे அது सोच தேவன் எடுத்து எனக்கு அங்கீகரிப்பார் वो परमेश्वर मुझे अंगीकार இப்படி करेगा. நினைப்போம். ऐसा இது सोचेंगे. மிகப்பெரிய தப்பு. ये बहुत बड़ा गलती. ஒரு நாளும் कभी भी பாவத்திற்கு பரிகாரம் पाप की प्रायश्चित நாம செலுத்த முடியாது. हम उसे दे नहीं सकते. அல்லேலூயா. हालेलुया. பாவத்திற்கு பரிகாரம் ஒண்ணே ஒண்ணுதான். पाप की जो प्रायश्चित एक ही है. பாவத்தை விட்டு வெளியே வருவது. पाप से दूर आना. அல்லேலூயா. हालेलुया. பாவத்திற்கு பரிகாரமாய் நீங்க என்னத்தை கொடுத்தாலும் அங்கீகரிக்கப்படாது. अब पाप की प्रायश्चित में जो कुछ भी दे उसे अंगीकार அது வேணா பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்திருக்கலாம். वो पुराने करार में हो सकती நல்லா है. புரிஞ்சுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்திருக்கலாம். पुराने करार में हो सकती है. நீ பாவம் பண்ணிட்டு 2 காட்டுப்புறா கொண்டு போயிருக்கலாம். तू जो पाप करके 2 जंगली कबूतर को ले அல்லது ஏதாவது காளையை கொண்டு போய் ஆண்டருக்கு பலியிட்டு இருக்கலாம். तो बैल की जाके ले जाके அல்லது ஆட்டுக்குட்டியை கொண்டு பலியிட்டு இருக்கலாம். नहीं तो मेमने को ले जाके அது அந்த காலத்தில். उस समय पर ஏனா அதனால தான் சொல்றாரு தேவனுடைய நீதி வந்து நீங்க இதுல செய்ய முடியாது. तो परमेश्वर के धार्मिकता का धर्म के काम इसमें नहीं ஆனா कर புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த நமக்கு सकते. लेकिन नए करार में जीने वाले हमें பாவத்திற்கு ஒரு பரிகாரம் என்றால் पाप के लिए प्रयासित बोले तो பாவத்தை விட்டு விட்டு இயேசுவை அங்கீகரிப்பதுவே. तो पाप को छोड़कर यीशु मसीह का अंगीकार ही करना है. அல்லேலூயா. हालेलुया. அத நம்முடைய அநீதியானது हमारे जो अधर्म है தேவனுடைய நீதியை ஒரு நாள் வெளிப்படுத்தாது. परमेश्वर की धार्मिकता को कभी प्रकट नहीं करती. இதை நாம் ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ள जब வேண்டும். हर एक जन समझ ஆனா लेना है. இந்த காரியத்துல யூதர்கள் தவறு பண்ணினார்கள். लेकिन ये काम पर यहूदियों ने गलती की. அல்லேலூயா. हालेलुया. அதே போல கோபாக்கினை செய்கிற தேவன் அநீதி உள்ளவராய் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? जो क्रोध करने वाला परमेश्वर अधर्मी है करके हम कह सकते हैं அப்படி क्या? சொல்ல முடியாது. ऐसे हम कह नहीं सकते. அப்படினா அவர் எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? तो वैसे बोले तो वो कैसे न्याय चुकाएगा? நீங்க உங்க நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படியே நம்ம போனோம் அப்படினா தேவன் நியாயம் தீர்க்க முடியாது. हम रीति के अनुसार जाएंगे तो परमेश्वर न्याय नहीं कर सकता. ஏனா உங்களுக்கு ஒரு காரியம் நல்லதா தெரியும், எனக்கு ஒரு காரியம் நல்லதா தெரியும். क्योंकि आपके लिए बात अच्छी लगेगी, मुझे एक बात अच्छी लगेगी. எனக்கு நல்லதா தெரிய காரியம் உங்களுக்கு தெரியாது, கெட்டதா தெரியலாம். मुझे अच्छी लगने वाली बात आपके लिए बुरी लग सकती है. உங்களுக்கு கெட்டதா தெரியுது, எனக்கு நல்லதா தெரியலாம். आपकी जो अच्छी लगती है मुझे बुरी लग सकती है. நம்மளுடைய ஒரு அளவின்படி ஆண்டவர் நியாயம் தீர்க்க நினைத்தார் என்றால் हमारे माप के अनुसार परमेश्वर न्याय चुकाना இந்த सोचेगा. உலகத்தை அவர் நியாயம் தீர்க்க முடியாது. ये दुनिया को न्याय नहीं அவர் कर அவருடைய அளவின்படி தான் நியாயம் தீர்ப்பார். उसी के नाप के अनुसार न्याय करेगा. அவருடைய அளவின்படி நியாயம் தீர்ப்பது என்றால் उसके नाप के अनुसार न्याय करना बोले तो நீதிக்கு நீதி சமம், அநீதிக்கு அநீதி தான் சமம். धर्म के लिए धर्मी है, अधर्म के लिए अधर्मी है. அல்லேலூயா. हालेलुया. அநீதி செய்துட்டு நீங்கள் நீதிமானாய் மாற முடியாது. अधर्म करके आप धर्मी नहीं बन सकते. பாவம் செய்து விட்டு பரிசுத்தவானாய் மாற முடியாது. पाप करके पवित्र नहीं जी सकते. அல்லேலூயா. हालेलुया. அதுக்கு நீங்கள் பரிகாரம் செய்தாலும் கூட மாற முடியாது. उसके लिए प्रयासित करने पर भी नहीं बदलेगी. அது மாற்ற வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். उसके बदलना तो एक ही बात है, यीशु मसीह के खुद के उद्धारकर्ता रूप में मान लेना. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. அதான் 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அது சொல்லப்பட்டு இருக்கிறது. 8वां वचन देखते समय वहां पे कही गई என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாமா? நாங்கள் அப்படி போதிக்கிறோம் என்று சிலர் தூஷித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேலும் ஆக்கினை நீதியா இருக்கும். அல்லேலூயா சொல்றாரு. சில பேர் சொல்றாங்க நம்ம போய் சொல்லி ஆண்டுடைய சத்தியத்துக்கு மகிமை உண்டாக்கிரலாம். कुछ लोग सोचते हैं हम झूठ कहकर परमेश्वर को महिमा दे सकते हैं. அல்லேலூயா. போய் சொன்னா ஒரு நாள் சத்தியத்துக்கு மகிமை வராது. अगर झूठ कहें तो कभी भी सच्चाई के लिए महिमा नहीं होगी. அல்லேலூயா. हालेलुया. சத்தியத்திற்கு சத்தியத்தை பேசினா மட்டும் தான் மகிமை வரும். सत्य के लिए सच्चाई कहेंगे तो ही महिमा मिलेगी. நம்ம 4 போய் சொல்றதுனால हम 4 झूठ कहने से ஒரு உண்மை வந்து அங்க நிலைத்து நிறுத்தப்படாது. एक सच्चाई वहां पे खड़ी हो नहीं सकती. ஆண்டுடைய பார்வையில परमेश्वर की नजर பொய் में பொய் தான், உண்மை உண்மை தான். झूठ झूठी है, மனிதருடைய பார்வையில அது மாற்றப்படலாம். मनुष्य की नजरों में बदल सकती है. அதே போல அவர் சொல்லுகிறாரு ஒரு நன்மை வரும்படி நீங்க தீமை செய்ய நினைக்கிறீங்க. एक भलाई आने के लिए बुराई करने सोचते हैं. சோ இதெல்லாம் நடக்காது. ये सब नहीं होगी. ஆண்டுடைய பார்வையில அநீதி தேவனுடைய நீதியை ஒரு நாள் விளங்க பண்ணாது. परमेश्वर की नजर में अधर्म जो है परमेश्वर की धार्मिकता को कभी प्रकट नहीं कर सकती. அப்போ யூதர்கள் தங்களை மேன்மையாய் பார்த்தார்கள். यहूदी अपने आप को घमंड माने. ஆனா அதே நேரத்துல उसी समय पर அந்த யூதர்கள் சில தவறுகளையும் பண்ணினார்கள். यहूदी कुछ गलतियों को भी किए. அவங்க விசுவாசியாத காரியத்தை वो विश्वास नहीं किया. தேவனுடைய உண்மையை விளக்கும் என்று சொல்லி அவர் நம்பினார்கள். परमेश्वर की सच्चाई प्रकट करेगी सोचे. அதே
அதே நேரத்துல उसी समय தான் पर செய்யற அநீதியை தேவனுடைய நீதி வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள். हम जो करते हैं अधर्म को परमेश्वर की धार्मिकता प्रकट करेंगे इसे सोचे। சில பொய்கள் சத்தியத்திற்கு மகிமை உண்டாக்கும் என்று சொல்லுகிறார்கள். कुछ झूठ परमेश्वर महिमा करेगी सोचे। இது எல்லாமே ये सब நடக்காது नहीं होगा அப்படின்னு சொல்லிட்டு ऐसा कहकर ஆனாலும் என்ன फिर भी क्या 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது नौ वचनों के देखते அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா उनसे उनके तुल्य में हम विशेष लोग हैं எவ்வளவேனு விசேஷித்தவர் அல்ல कितने भी विशेष लोग नहीं है யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்று முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே यहूदी और यूनानी पाप के अधीन है करके पहले बताए அப்போ இந்த 9வது வசனத்தில் இருந்து தான் इस 9वें वचन में से ही நம்முடைய டாபிக்கோட மெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பமாகுது. हमारे पाठ की जो पहले आरंभ होती है அல்லேலூயா. हालेलुया அப்ப இதுவரைக்கும் யூதர்கள் யார் என்பதையும் अब तक यहूदी कौन है बोलकर அவர்கள் செய்த தவறு என்ன என்பதையும் நான் பார்த்துட்டோம். वो क्या क्या गलतियां किए करके இந்த देखते 9வது வசனத்துல इस 9वें वचन में இங்க ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், यहाँ पे पवित्र आत्मा साफ साफ அவர்களை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்களா. उनके उनके उनसे भी हम विशेष लोग இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அவர்கள் என்றால் யார்? इसमें कहा गया वे लोग कौन है புறஜாதிகளை குறிக்கிறது. अन्य जाति को बताती है புறஜாதி ஜனங்கள். अन्य जाति लोग நாம் விசேஷித்தவரா. நாம் என்பது யார் என்றால் हम बोले तो कौन யூதர்களை குறிக்கிறது. यहूदियों को ஏன்னா बताती है பவுல் அப்போஸ்தலர் ஒரு யூதனா இருப்பதனால क्योंकि प्रेरित पौलुस यहूदी होने पर தன்னையும் அதற்குள் வைத்துக் கொள்கிறார். अपने आप को उसके अधीन அந்த रखता है யூதனுடைய கேட்டகரியில அவரையும் வைத்துக் கொள்றார். यहूदी के जो सूची में उसी को भी रखता அத है அவர் சொல்றாரு, इसलिए कहता है எப்ப அவர்களை எல்லாம் பார்க்கிலும் उनसे उनमें उनसे उनको तुल्य में நாம் என்ன பெரிய விசேஷம் உள்ளவர்களா? क्या हम बड़े विशेष लोग हैं क्या அது எவ்வளவு விசேஷம் அல்ல. वो कितना भी विशेष नहीं है ஏன் விசேஷம் அல்ல? क्यों विशेष नहीं है இவ்வளவு நேரம் தான் பார்த்தோம் நம்ம அந்த புறஜாதியை விட யூதர்கள் விசேஷமானவர்கள். अब तक हम देखिए अन्य जाति से यहूदी विशेष लोग हैं ஆனா அதே நேரத்துல उसी समय இங்கு பவுல் அப்போஸ்தலனாக ஆவியான சொல்லுகிற காரியம் என்ன यहाँ पे தெரியுமா? प्रेरित पौलुस के द्वारा पवित्र आत्मा क्या இப்ப बात யூத कहता है கோத்திரத்தில் நான் பிறந்தது உண்மைதான், யூதர்களை மேன்மைப்படுத்தினது உண்மைதான். यहूदी गोत्र में जन्म लिया और उनको यहूदी को घमंड दिया ஆனா அதே நேரத்துல उसी समय ஒரு पर நீதிமானை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு அளவுகோல் வரும் பொழுது एक धर्मी को बनाना करके एक हिसाब आते समय எனக்கு முன்பாக मेरे सामने யூதனும் ஒன்றுதான் புறஜாதியும் ஒன்றுதான். यहूदी भी एक है अन्य जाति भी एक है அல்லேலூயா. हालेलुया யூதனும் ஒன்றுதான் புறஜாதியும் ஒன்றுதான். अन्य जाति भी एक है यहूदी भी एक है ஏன் தெரியுமா? क्योंकि அதுக்கு வசனம் சொல்லுகிறது, इसके लिए वचन कहती है யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை நாங்கள் திருஷ்டாந்தம் பண்ணிட்டோம். यहूदी और यूनानी पाप के अधीन है करके हम बता दिए ஹல்லேலூயா. हालेलुया அப்போ எல்லாருமே பாவிகள் தான். सब लोग पापी है எல்லா மனிதரும் பாவம் செய்தவர்கள். सारे मनुष्य पाप किए அதான் 23 வசனம் சொல்லுகிறது, इसलिए 22 वचन कहती है எல்லாரும் பாவம் செய்து सब लोग पाप करके தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி. परमेश्वर की महिमा रहित होकर அல்லேலூயா. हालेलुया இப்போ எல்லாருமே பாவிகள் என்றும் सब लोग पापी बोलकर எல்லாருமே பாவத்துக்கு உட்பட்டவர் என்றும் சொல்லுகிறது. सब लोग पाप के अधीन है करके कहती है இந்த வசனத்துல சொல்லப்பட்டு इस இருக்கிற वचन में कही இந்த गई 9ஆம் बातें வசனத்துல इस 9वें वचन में யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள். सब पाप के अधीन है இந்த வார்த்தை மிகவும் சக்தி உள்ள ஒரு வார்த்தை. ये जो वचन है अधिक प्रभाव वाली वचन இது ஒரு பவர்ஃபுல் வேர்டுங்க. ये बहुत प्रभावशाली वचन இது है வெறுமனே பாவத்தை குறிக்கவில்லை. सिर्फ ये पाप को नहीं बताती है இதனுடைய மூல அர்த்தம் என்ன தெரியுமா? इसकी मूल अर्थ क्या है பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது. पाप के अधीन भेजे गए लोग करके कहती है அல்லது பாவத்திற்கு கீழாக அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது. पाप के अधीन गुलाम बनाए करके कही நம்ம जाती है வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை ஈஸியா வாசித்துட்டு போயிடுவோம். हम जब पढ़ते समय आसानी से पढ़ के चले யூதர் जाते हैं। கிரேக்கர் எல்லாருமே பாவத்துக்கு உட்பட்டவர்கள். यहूदी और यूनानी दोनों भी पाप के अधीन है அது அப்படி பார்க்க கூடாது. लेकिन उसे वैसा नहीं देखना அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? उसकी मतलब क्या है யூதனா இருக்கட்டும், यहूदी होने दो கிரேக்கனா இருக்கட்டும், यूनानी होने दो அப்படி என்றால் தேவனால் மேன்மைப்படுத்தப்பட்ட யூதர்களா இருக்கட்டும், परमेश्वर को जो महिमा दिए गए यहूदी होने दो தேவனால் கண்டுகொள்ளப்படாத கிரேக்கர்களால் மற்ற புறஜாதிகளா இருக்கட்டும், परमेश्वर को नहीं ध्यान दिए लोग अन्य जाति यूनानी होने இவர்கள் दो। எல்லாருமே யார் ये என்றால் सब कौन है பாவத்திற்கு கீழ் விற்கப்பட்டவர்கள், पाप के अधीन भेजे गए लोग பாவத்திற்கு கீழ் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள். पाप के अधीन गुलाम बने गए लोग ஹல்லேலூயா. हालेलुया இது எப்படி ஆகும்? ये कैसी होगी கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலும் இதே காரியம் சொல்லுகிறது. गलती तीसरा अध्याय उसका 22 वचन यही बात கலேசியன் कहती சாப்டர் है 3:22ல பார்க்கும் பொழுது गलती किताब तीसरा अध्याय उसका 22 वचन இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலேயே यीशु मसीह के बारे में विश्वास பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி जो प्रतिज्ञा जो है विश्वासी करने वाले देने के लिए வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. शास्त्र सबको पाप के अधीन कर दिया ஹல்லேலூயா. हालेलुया இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? वचन का मतलब क्या है இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால यीशु मसीह के विश्वास करने से ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு பலிக்கிறது என்றால் நிறைவேறுகிறது. एक प्रतिज्ञा हमारे पूरा होती बोले तो
हमारे पर आ जाती அப்ப है। இதை விசுவாசிப்பதற்காக, इसे विश्वास करने के எதை? लिए, இயேசுவை விசுவாசிப்பதற்காக, इसे यीशु मसीह विश्वास करने அவருடைய के लिए, வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பதற்காக, उसके प्रतिज्ञा को विश्वास करने के लिए, இந்த வேதமானது, ये जो शास्त्र जो இந்த है, வேதமானது ये जो पवित्र शास्त्र எல்லாரையும், सब लोगों को, எல்லாரும், सबको, அது யூதர்களா இருக்கட்டும், वो यहूदी होने दो, புறஜாதியா இருக்கட்டும், अन्य जाति होने दो, எல்லாரையும் सारे लोगों को, ஏகமாய், सबको அப்படின்னா ஒரே மாதிரி, एक प्रकार முழுமையாய் पूरा रीति से பாவத்தின் கீழ் पाप के अधीन அடைத்து போட்டு விட்டது. बंद कर डाली। ஹல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை பாருங்க. कितना भयंकर शब्द देखिए। அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा எங்கிட்ட நியாயப்பிரமாணம் இருக்குல்ல, हमारे पास व्यवस्था है ना, அதனால நாங்க பெரிய நீதிமான். इसलिए हम बड़ी धर्मी है हम। ஆனா அதே நியாயப்பிரமாணம் சொல்லுது, लेकिन वही व्यवस्था कहती है நீ பெரிய பாவி அப்படிங்குது. तू बड़ा पापी करके कहती है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. शास्त्र वैसी कहती है, எப்ப நீ நியாயப்பிரமாணத்தை பெற்றதினால் மாத்திரம் सिर्फ व्यवस्था को पाने से நீதிமான் இல்ல, तू धर्मी नहीं நீ है। விருத்த சேதனம் அடைகிறது மாத்திரம் तू कतना पाने से நீதிமான் அல்ல. तू धर्मी नहीं நீங்க है। எல்லாரும் யார் தெரியுமா? तो कौन पता है? எல்லாருமே பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டவர்கள். सब लोग पाप के अधीन बेचे गए लोग। விற்கப்பட்டவர்கள் என்றால் என்ன தெரியுமா? बेचे गए बोले तो कौन है? அடிமையாய் கொடுக்கப்பட்டவர்கள். गुलाम के रूप में दिए गए लोग। அதைதான் கலாத்தியர் சொல்லுகிறது, इसलिए गलती कहती நீங்கள் है பாவத்தின் கீழ் அடைக்கப்பட்டவர்கள். अब पाप के अधीन बांधे गए लोग। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க பாவம் என்கிற சிறைக்குள்ளாக இருக்கிறவர்கள். अब पाप नामक बंदीगृह में रहने वाले लोग। ஹல்லேலூயா. அப்ப हालेलुया। இந்த பாவம் என்கிற சிறைக்குள்ளாக ये पाप नामक बंदीगृह में எல்லாருமே வந்துட்டாங்க. सब लोग आ गए। ஆல் mankind, எல்லா மனிதர்களும் வந்து விட்டாங்க. सारे मानव जाति आ गई। இது எப்படி வரும்? ये कैसी आई? நம்ம இது எப்படி ஆகும்? हम सोचेंगे ये कैसा हो गया? யூதர்கள் சொல்றாங்க, यहूदी कहते हैं நாங்க தான் நியாயப்பிரமாணத்தின்படி நீதியாய் வாழ்றோமே, हम तो व्यवस्था के अनुसार धर्मी बनकर जीते हैं। நாங்க எப்படி இந்த பாவத்திற்குள் வருவோம்? हम कैसे पाप के अधीन आएंगे? புறஜாதிகளாக நாம் சொல்லுவோம், अन्य जाति नाम हम எனக்கு कहेंगे தான் தேவன் நியாயப்பிரமாணம் கொடுக்கலையே, मुझे तो परमेश्वर व्यवस्था दिया ही नहीं। எனக்கு எது தெரியும் நீதி அநீதின்னு? मुझे मैं जानता क्या धर्म நான் है, என்னுடைய अधर्म है। மனசுபடி தான வாழ்றேன். मैं अपने मनमानी के अनुसार அதெல்லாம் जीता நான் हूं। நீதிமான் தான், பாவி இல்ல. मैं धर्मी हूँ, पापी नहीं हूँ। நம்ம ரெண்டு பேருமே हम दोनों भी ஒரே நியாயப்பிரமாணத்தை வைத்து एक ही व्यवस्था को रखकर அவர்கள் நீதிமான்கள் என்றும் वो व्यवस्था बोलकर நாம் धर्मी बोलकर, நியாயப்பிரமாணத்தை பெறாதனால் நீதிமான் என்று சொல்லிக் கொள்ளலாம். हम तो व्यवस्था को नहीं पाते इसलिए धर्मी करके ஆனா कह அதே सकते நேரத்துல हैं। लेकिन उसी समय இந்த पर வேதம் என்ன சொல்லுகிறது इस என்றால், शास्त्र क्या कहती है? எல்லாருமே सब பாவத்திற்கு கீழ் அடைக்கப்பட்டவர்கள். पाप के अधीन बंद किए गए लोग। இது எப்படி நடந்தது? ये कैसा हुआ? இது எப்படி நடந்திருக்கும்? ये कैसा हुआ? ஒரு 4 ரீசன் இருக்கு, அதுக்கு 4 காரணங்கள் இருக்கு. 4 कारण है उसके लिए। ஒன்று, एक, மனிதன் இயற்கையாகவே பாவியாய் பிறக்கிறான். परमेश्वर जो पहले जन्म होता है पापी के रूप में जन्म होता है। அல்லேலூயா. हालेलुया। சங்கீதக்காரனால தான் சொல்றாரு, भजन संहिता में वही कहता है, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். मेरे माँ मेरे पाप में मुझे मेरा गर्भ दी। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒரு மனிதன் एक मनुष्य பாவி இல்லைன்னு சொல்லவே முடியாது. पापी नहीं है ऐसा कह नहीं सकता, ஏன்னா அவன் இயற்கையாகவே பாவத்துல தான் உருவாகிறான். क्योंकि पहले से पाप में ही जन्म होता है। பாவத்தில் உருவாகி पाप में उत्पन्न அவன் होकर பாவத்தின் அந்த ரத்தத்தையே குடிக்கிறான். वो पाप के लहू को ही पीता है, பாவத்தின் உணவையே சாப்பிடுறான். पाप के भोजन को ही खाता அந்த है, பாவத்தினாலேயே பிறக்கிறான். वो पाप के द्वारा ही जन्म होता है। அதனால इसीलिए ஒரு மனிதன் एक मनुष्य பாவியாக பாவத்திற்கு கீழாக அடைக்கப்பட்டிருக்கிறான். पापी बनकर पाप के अधीन बंद किया जाता है। இதுல इसमें आकर யூதனுக்கு வித்தியாசம் கிடையாது, புறஜாதிக்கு வித்தியாசம் கிடையாது. यहूदी के लिए कुछ फर्क नहीं है, अन्य जाति के लिए भी कोई फर्क नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்படி பிறக்காத ஒரே மனிதர் என்றால் ऐसे जन्म नहीं हुआ एक ही मनुष्य बोले तो இயேசு மாத்திரமே. सिर्फ यीशु ही है। அல்லேலூயா. हालेलुया। இயேசு மாத்திரம் தான். सिर्फ यीशु ही है, வேற எல்லா மனிதர்களும் बाकी सारे लोग இயற்கையா நேச்சுரலாகவே அவங்க பாவத்துக்கு உட்பட்டவர்கள். तो पहले से पाप के अधीन है। இரண்டாவதாக, दूसरा, ஒவ்வொரு மனிதனும் हर एक मनुष्य தன் செயல்களினால் பாவியாகவே இருக்கிறார். अपने कामों के अनुसार पापी बनकर ही रहता है। அல்லேலூயா. हालेलुया। தன் செயல்களினால் பாவியாகவே வந்து விடுகிறான். अपने पाप के कारण वो पापी बनकर ही आ ஏன் जाता அப்படின்னா, है, क्योंकि ஒரு மனித குலத்தின் முதல் மனிதனாக முதல் தம்பதியாய் இருந்த एक मानव जाति के पहला मनुष्य और पहले एक स्त्री पुरुष बनकर रहने அந்த ஆதாம் ஏவாள் वो आदम और हव्वा தன்னுடைய செயலினால் பாவியாய் மாறினார்கள். अपने कामों के कारण पापी बन गए। இப்ப அவர்கள் செய்த அதே செயல் अभी वे की वही बात இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. आज तक दुनिया में लगातार आ रही है। அப்ப எல்லா மனிதர்களுமே वो सारे मनुष्य தன்னுடைய செயல்களின் நிமித்தம் अपने कामों के कारण இன்றைக்கும் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். आज भी पाप कर रहे
रहे हैं, இதை யாருமே மறுக்க முடியாது. इसे कोई इनकार नहीं நான் कर सकता। பிறந்ததுல இருந்து हम जन्म से लेकर இன்றைக்கு வரைக்கும் आज तक ஒரு தப்பு கூட பண்ணலன்னு யாரும் சொல்ல முடியாது. एक भी गलती हम नहीं किया करके कोई कह ही नहीं सकता, ஏன்னா क्योंकि நம்ம பாவத்திற்கு கீழே அடைக்கப்பட்டு हम இருக்கிறதுனால पाप के अधीन बंद किए गए, ஏதோ ஒரு விதத்துல कुछ ना कुछ நம்முடைய செயல்ல பாவம் வந்துருது, हमारे कामों में पाप आ जाती है, கோபம் வந்துருது, गुस्सा आ जाती है, பொறாமை வந்துருது, घमंड आ जाती है, சில நேரம் அடிக்கிறோம், कुछ हम मारते சில हैं, நேரம் சண்டை போடுறோம். कुछ हम लड़ाई करते हैं। நல்லா புரிந்து கொள்ளுங்க, अच्छा समझ लीजिए, நம்முடைய செயல்களினால हमारे कामों के कारण பாவம் அது தானாகவே வந்து விடுகிறது. पाप अपने आप आ जाती है, நம்ம சில நேரத்துல எதிர்பார்க்கல, हम कुछ समय उसे उम्मीद नहीं की, நம்ம இத விரும்பல, हम इसे नहीं நல்லா चाहे, புரியுது, இத விரும்பல. इसे नहीं चाहे, நீங்களும் நானும் விரும்பலை பாவம் आप செய்வத. और मैं इसे पाप करने नहीं चाहे, ஆனால் लेकिन நாம் பாவத்திற்கு கீழாக அடைக்கப்பட்டு இருக்கிறதினால் हम पाप के अधीन बंद किए गए, इसीलिए அந்த பாவத்தின் செயல் वो पाप की जो काम நமக்குள்ளாக ஊறி இருப்பதினால் हमारे अंदर जो है, அது அந்த ஆதாம் ஏவாள் மூலமாக வந்ததினால वो आदम रवा के द्वारा आई, இன்னைக்கு इसीलिए வரைக்கும் அந்த செயல் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்துல வெளிப்படுகிறது. आज भी वो जो बातें हैं कुछ ना कुछ जगह पर काम के द्वारा प्रकट होती இதுக்கு है, எந்த ஒரு மனுஷனும் மறுக்க முடியாது, இல்லன்னு சொல்ல ये முடியாது. कोई भी मनुष्य इनकार नहीं कर सकता, उसके ना नहीं कह सकता। அப்ப ஏன் பாவத்தில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்? क्यों पाप में बंद किया गया है? ஒன்று, அவன் இயற்கையாகவே பாவி. एक तो पहले से पापी है वो, இரண்டாவதாக அவனுடைய செயல் பாவம். दूसरा उसका काम पाप है, மூன்றாவதாக तीसरा ஒரு மனிதன் குற்றம் சாட்டப்பட்டு பாவியாக இருக்கிறார். एक मनुष्य दोषी ठहरा जाकर पापी बन जाता है। குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறோம் நம்ம. जो दोषी ठहरा गए हैं हम, அலையிலையா, हालेलुया, நம்ம நினைக்கலாம் हम सोच सकते हैं நம்மளை யார் குற்றம் சுமத்துறா, हमें कोई कौन दोषी ठहराता है, அப்படிதானே? ऐसा है ना। யோசுவா அப்படிதான் போய் ஆண்டருக்கு முன்னாடி நின்னாராம். योशुआ इसी परमेश्वर के सामने जा खड़े रहा, அப்படிதானே? ऐसे है ना। யோசுவா போய் யோசுவா जाकर- யோசுவா என்கிற ஆசாரியன் योशुआ नामक याजक ஆண்டருக்கு முன்னாடி நிக்கிறாரு. प्रभु के सामने खड़ा है, பக்கத்துல ஒரு ஆள் வந்தாரு, पास में एक व्यक्ति आया, ஆளுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கான். ये जो गंदे कपड़े पहना இவன் है, குற்றம் சாட்டப்பட்டதினால் ये दोषी ठहरा गया, इसीलिए இவன் பாவி. ये एक पापी है। அல்லேலூயா. हालेलुया। அப்படிதான் वैसे ही இன்றைக்கும் आज भी நீங்களும் நானும் मैं और आप யாரோ ஒரு மனிதனாலோ दूसरे के मनुष्य के द्वारा அல்லது யாரோ ஒரு ஆவியினுடைய கெட்ட பொல்லாத ஆவியினுடைய தாக்கத்தினாலோ ஏதோ ஒரு விதத்தில் குற்றம் சாட்டப்படுகிறோம். दुष्ट आत्मा के प्रभाव के कारण हम दोषी ठहराए जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. दोषी ठहराते रहते हैं। இப்ப இந்த குற்றம் சாட்டப்பட்டதுனால अब ये दोषी ठहराए गए, इसीलिए நம்ம பாவியா இருக்கிறோம். हम पापी बनकर हैं। அல்லேலூயா. हालेलुया। நீங்க சொல்லலாம், நான் தான் பாவமே செய்யலையே, ये तो कहता मैं तो पापी சில नहीं किया, தவறுகளை செய்யாமையே कुछ गलती को किए बिना சில பேர் ஜெயில்ல இருக்காங்க தெரியுமா? कुछ लोग जेल में, पता है அவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க, गलती किए नहीं, ஆனாலும் लेकिन फिर भी அவங்க மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டதினால் उनके ऊपर एक दोष लगाए गए, அவர்கள் इसलिए ஜெயில்ல இருக்கிறாங்க. वे जेल में हैं। அதை போலவே वैसे ही நம்ம பாவம் செய்யாட்டாலும் पाप नहीं करे, फिर भी இன்னைக்கும் குற்றம் சுமந்திருப்பதனால आज भी दोष लगाए गए நாம் हमारे அந்த ऊपर। பாவம் என்கிற சிறைக்குள் இருக்கிறோம், हम वो पाप नामक बंदीगृह में हैं, அதற்குள் அடைக்கப்பட்டு இருக்கிறோம். उसके अंदर बंद किए गए हैं। நான்காவதாக चौथा, மனிதனுடைய உலக நிலையே பாவத்திற்கு கீழே தான் இருக்கு. मनुष्य की जो दुनिया की जो बातें हैं पाप के अधीन है। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலக வாழ்க்கை இருக்குல்ல, ये दुनिया की जीवन है, இது ஆல்ரெடி பாவத்துல தான் இருக்கு. पहले से पाप में है। இந்த உலகமே பாவம் நிறைந்து ये இருக்கிறது. दुनिया ही पाप से भरी हुई है। இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயை என்று சொல்கிறார். ये दुनिया में जो भी है सब कुछ माया करके இது कहती है। எல்லாமே உனக்கு மறைந்து போயிரும். ये सब कुछ लिए थे आंखों से இது छुप எல்லாமே जाएगी। பாவத்தினால் ये நிறைந்திருப்பதினால் सब पापों से भरी हुई இந்த इसीलिए உலகத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் ये दुनिया में जब तक अब रहते हैं நமக்கான பெயர் பாவிகள் தான். हमारे नाम पापी है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழுகிறதுனால ये दुनिया में जीते इसीलिए இந்த உலகம் பாவத்திற்கு அடைப்பட்டு இருக்கிறது. ये दुनिया पाप के लिए अधीन है। இந்த உலகம் பாவத்திற்கு கீழே இருக்கிறது. ये दुनिया पाप के अधीन है, அதனால நாம் इसीलिए- பாவிகளா இருக்கிறோம். इसलिए पापी बनकर है। அப்ப ஏன் எல்லாரும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது? क्यों सबको पापी करके शास्त्र कहती है? அங்க 4 காரணங்கள் இருக்கிறது. वहां पे 4 कारण है। ஒன்று, மனிதன் இயற்கையாகவே பாவத்தில் பிறக்கிறார். एक तो मनुष्य पहले से पाप में जन्म होता है, இரண்டாவது, தன்னுடைய செயல்கள் மூலமாக பாவம் செய்கிறார். दूसरा अपने काम के द्वारा पाप करता है, மூன்றாவது, குற்றம் சுமத்தப்பட்டு பாவியாய் நிற்கிறார். दूसरा दोषी ठहराया जाता है, पापी बनकर खड़े रहते நான்காவதாக, हैं। चौथा, அவன் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கை பாவத்திற்குள் இருப்பதினால் वो जीने वाले ये दुनिया की जीवन पाप के अधीन है, इसीलिए அந்த பாவத்தின் சாயலும் அந்த பாவத்தின் சுபாவமும் அவனுக்குள் ஒட்டிதான் वो இருக்கிறது. पाप की जो स्वरूप और स्वभाव उसके अंदर छुपी हुई रहती है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம பாவ சாயல்ல தான் இருக்கோம். आज भी हम पाप के स्वरूप में हैं, அப்படிதானே? ऐसा है ना। இன்னைக்கு அதே மாம்சத்துல தானே இருக்கிறோம். आज भी वही शरीर में है। இந்த மாம்சம் என்ன பரிசுத்தத்தின் சாயலா? क्या भैया ये शरीर पवित्र शरीर है? சொல்லுங்க.
कहिए இந்த மாம்சம் பரிசுத்தம் செய்யலாம். ये जो शरीर जो है पवित्र शरीर है ஆதாம் ஏவாளை இப்படிதான் ஆண்டவர் படைச்சிருப்பான்னு நினைக்கீங்களா? आदम और हव्वा को ऐसे परमेश्वर बनाया कर सोचते हैं நோ, नहीं நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छा समझ இது பாவத்தின் சாயல். ये पाप की एक स्वरूप है ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட போது இருந்தது தேவனின் சாயல். तो आदम और हव्वा जब बनाए गए तब परमेश्वर का இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் इस दुनिया में जब तक रहते இந்த हैं பாவ மாம்சத்தின் சாயல் நம்மோடு இருக்கத்தான் ये जो செய்யும். पाप की शरीर की स्वरूप हमारे अंदर होती रहे எப்பொழுது இந்த உலகை விட்டு பிரிந்து जब ये जगत को छोड़कर अलग தேவன் ஆளுகிற பரலோகத்திற்கு போகிறோமோ परमेश्वर राज करने में स्वर्ग में जाते हैं அப்பொழுது அந்த விண்ணவரின் சாயல் நமக்கு तभी கிடைக்கும். जाके स्वर्गीय परमेश्वर की स्वरूप हमें मिलेगी ஹல்லேலூயா. हालेलुया அது வரைக்கும் तब तक எல்லாருமே பாவத்திற்கு உட்பட்டவர்கள் தான். सब लोग पाप के अधीन है ஹல்லேலூயா. हालेलुया அதனால தான் इसीलिए யூதர்களே यहूदी நீங்க உங்களை மேன்மைப்படுத்தினாலும் अब अपने आप को आदर करने पर भी நீங்கள் உங்களை நீங்களே உயர்த்தி காட்டிக் अपने கொண்டிருந்தாலும் आप को घमंड दिखाने पर भी ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक बात को अच्छे तरह समझ நம்ம எல்லாருமே பாவத்திற்குள் அடைக்கப்பட்டவர்கள். हम सब पाप के अधीन अधीन है ஹல்லேலூயா. हालेलुया இப்போ என்ன பாவம் செய்திருக்கிறோம்? अभी क्या हम पाप किए हैं ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது தேவனுடைய அந்த அளவின்படி சொல்லப்படுகிற குற்றங்கள். ये परमेश्वर उस हिसाब के द्वारा कही गई एक दोष है இங்க நிறைய இருக்கிறது. यहाँ पे कई எவ்வளவு சொல்லணும் அதை மட்டும் நான் சொல்றேன். जितना मैं कह सकता हूं उतना இங்க कहता हूं டோட்டல் பார்க்கும் பொழுது ஒரு 14 பாவங்கள் இருக்கிறது. यहाँ पे कुल मिलाकर 14 पापे हैं ஹல்லேலூயா. 14 பாவங்களை 14 पापों को அல்லது குற்றங்கள்னு சொல்லலாம். दोष करके कह सकते हैं இதை 2 விதமாய் பிரிக்க முடியும். इसे 2 प्रकार में अलग कर सकते हैं முதல் 6 குற்றங்கள் पहला 6 दोष ஒரு நியாயாதிபதி முன்பு நடக்கிற அல்லது நியாயாதிபதி முன் வைக்கப்படுகிற குற்றங்கள். ये जो न्याय के सामने रखने वाली उनके उसके सामने होने वाली पाप है அப்ப இந்த பாவம் எல்லாம் as per law அப்படி சட்டத்தின்படி செயல்படுகிற பாவங்கள். ये जब सारे पाप जो है व्यवस्था के अनुसार काम करती है மற்ற ஒரு 8 பாவங்கள் குற்றங்கள் இருக்கிறது. बाकी 8 जो है दोष இது ஒரு மருத்துவரிடம் एक डॉक्टर के அல்லது पास நம்ம பரம வைத்தியரிடம் வைக்கப்படுகிற குற்றங்கள். हम स्वर्गीय पिता के पास रखने वाली एक दोष है இப்போ டாக்டர்கிட்ட போனோன்னே एक डॉक्टर के पास जाते हैं என்ன செய்யுதுன்னு கேட்பாங்க. क्या करती है सब தலைவலிக்கு கால் வலிக்கு கை வலிக்குன்னு சொல்லுவோம்ல. सिर दर्द हाथ दर्द पैर दर्द करके அதே மாதிரி वैसे ही ஒரு வைத்தியர் பரம வைத்தியர் இருக்கிறார். एक हमारा स्वर्गीय डॉक्टर है இப்ப நம்ம எல்லாம் நிக்கிறது எங்க அப்படின்னா अभी हम सब कहां पर खड़े हैं ஒரு ஆவிக்குரிய ஜட்ஜ்மென்ட்க்கு முன்னாடி நிக்க போறோம். एक आत्मिक न्याय के सामने खड़े रहने वाले ஹல்லேலூயா. हालेलुया இப்போ இந்த இடத்துல इस जगह पर சில குற்றங்கள் அவருடைய சட்டத்தின்படி எடுக்கப்படுகிறது. कुछ जो व्यवस्था है उसके कानून के अनुसार लेते हैं சில குற்றங்கள் कुछ दोष அவருடைய மருத்துவம் அல்லது மன்னிப்பின்படி அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. उसके चंगा करने और क्षमा करने की योग्य ली जाती है ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்கறோங்க. हम सोचते हैं சோ 10ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். 10वां वचन से हम देखने ஓகே, वाले 10 ல இருந்து 18 வசனம் வரைக்கும் இது இருக்கிறது. 10 से लेकर 18 तक ये वचन है ஆனால் ஒரு சில காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். लेकिन कुछ बातों को आज हम देखेंगे கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் இன்னொரு நாள் பார்க்கலாம். प्रभु की इच्छा होता और एक दिन देखेंगे சோ 10ஆம் வசனம் சொல்கிறது. 10वां वचन कहती है அந்தபடியே वैसे ही நீதிமான் ஒருவனும் இல்லை. धर्मी एक भी नहीं है ஹல்லேலூயா. हालेलुया அப்ப தேவன் மனிதர்கள் மீது வைக்கிற முதல் குற்றம் என்ன? तो परमेश्वर मनुष्य के ऊपर रखने वाली पहली दोष क्या है எல்லாரும் பாவி பாவின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். सब लोग को पापी करके परमेश्वर முதல் குற்றமே என்ன தெரியுமா? पहला दोष क्या है நீதிமான் ஒருவனும் இல்லை. धर्मी कोई भी नहीं है என்னப்பா ये क्या है யூதர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. यहूदी कह रहे நாங்க தான் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான்கள். हम ही व्यवस्था के अनुसार धर्मी है ஆனா ஆண்டவருக்கு சொல்றாரு परमेश्वर यहाँ पर कहता है நீதிமான் ஒருவனுமே இல்ல. धर्मी एक भी नहीं है ஹல்லேலூயா. हालेलुया நீதிமான் யாருமே இல்லைங்கிற முதல் குற்றமாய் ஆண்டவர் வைக்கிறார். धर्मी कोई नहीं करके पहला एक दोष के रूप में परमेश्वर रखता है இதை இப்படி சொல்லலாம். इसे ऐसे कह सकते நன்மை हैं செய்கிறவன் இல்லை. भलाई करने के लिए कोई नहीं है ஏன்னா இத பவுல் அப்போஸ்தலர் சங்கீதம் 19ஆம் அதிகாரத்துல இருந்து எடுத்து எழுதுகிறார். इसलिए प्रेरित पौलुस बन सकते 14 சாரி 14ஆம் அதிகாரத்தில் 14 अध्याय में से लेकर लिखता சங்கீதம் है 14ல பார்க்கும் பொழுது 14 में देखते தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். परमेश्वर नहीं करके मूर्ख अपने मन में कहता है அவர்கள் தங்களை கெடுத்து वो अपने आप को बिगाड़ அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். घृणित कामों को करते आ रहे हैं நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. भलाई करने वाला कोई नहीं அப்ப है இங்க நீதிமான் என்கிற சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா यहाँ पे धर्मी करके कही जाने वाली एक बात क्या है நன்மை செய்கிறவன் இல்லை. भलाई करने वाला कोई नहीं அப்ப है நன்மை செய்கிறவன் நீதிமான். जो भलाई करता है वो धर्मी है ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய அளவுகோலின்படி परमेश्वर के नाप के अनुसार நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும்? हम किसे भलाई कर सकते हैं அப்படி நன்மை செய்திருந்தால் क्योंकि भलाई करने पर தேவன் என்ன சொல்லியிருப்பார்? परमेश्वर क्या कहेगा இவன் நன்மை செஞ்சிட்டான்பா, ये भलाई किया நீதிமானா ये இருந்திருக்கிறார். धर्मी है ஆனா தேவன் சொல்லுகிறார், नहीं, परमेश्वर कहता है நான் பார்த்தேன் मैं देखा நீதிமான் யாருமே இல்ல. धर्मी कोई नहीं है ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா क्यों ऐसा அங்க நன்மை செய்கிறவன் இல்லை.
क्योंकि भलाई करने वाला कोई नहीं है। எப்படிப்பட்ட நன்மை செய்கிறவன் இல்லை. कैसा भलाई करने वाला कोई नहीं है। பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தின்படி सबोपदेश 7वां अध्याय 20वां वचन के अनुसार 7:20 பாருங்க. 7:20 में देखिए, ஒரு பாவமும் செய்யாமல் कोई पाप नहीं करते हुए நன்மையே செய்யத்தக்க भलाई करने लायक நீதிமான் பூமியில் இல்லை. धर्मी करने वाला जो पृथ्वी में नहीं है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் வைத்திருக்கிற அளவு என்ன தெரியுமா? तो परमेश्वर का हिसाब क्या है? ஒரு பாவமும் செய்யாமல் कोई भी पाप किए बिना நன்மையே செய்கிற நீதிமான் भलाई करने वाला धर्मी இந்த பூமியில யாருமே இல்லை. इस पृथ्वी में कोई नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப யாரை அவர் நீதிமான் என்று சொல்கிறார்? किसको धर्मी करके कहता है? எந்த ஒரு பாவம் செய்யாமல் कोई भी पाप किए बिना நன்மையை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிற सिर्फ भलाई करते रहने वाला ஒருவன் இருப்பான் என்றார். एक हो तो அவனே அவருடைய பார்வையில நீதிமானா இருக்கிறார். वो उसकी नजर में धर्मी बनकर है। இப்ப இப்படிப்பட்ட கேரக்டர் யார்கிட்ட இருக்கு? ऐसे एक गुण किसके पास है? நோபடி. किसी के யார்கிட்டயுமே पास இல்ல. नहीं, किसी के पास भी नहीं है। அல்லேலூயா. हालेलुया। பாவமே செய்யாத மனிதன் இல்ல முதல்ல. पाप नहीं किया वो मनुष्य नहीं। இரண்டாவது நன்மை மாத்திரமே செய்தவர்கள் யாருமே இல்ல. दूसरा सिर्फ भलाई करने वाला मनुष्य भी कोई नहीं। நம்ம எல்லாருமே हम सब வேதமே சொல்லுகிறது शास्त्र कहती है நீங்க आप आकर நல்லவங்களே கிடையாதான். आप कोई अच्छे लोग ही नहीं है। அல்லேலூயா. हालेलुया। நல்லவங்க இல்லன்னு சொல்லுது अच्छे வேதமே. लोग ही नहीं करके शास्त्र कहती है। எப்ப நீ ஒரு 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 கெட்ட சுபாவமுடையவர்களாய் நம்ம இருக்கிறோம். एक बुरा स्वभाव के लोग बनकर हम हैं। சோ நீங்களே आप ही இப்படி இருந்துட்டு ऐसे रहकर நான் நல்லவன் நம்ம சொல்லிக்கிடுறோம். हम अच्छे करके हम சில कह நேரத்துல लेते நம்ம பண்ற அட்டுழியம் எல்லாம் பண்ணிட்டு हैं। उस हम करने वाले सारे நான் कामों को ரொம்ப நல்லவன் करके சொல்லுவோம். हम बहुत अच्छे करके ஆனா कहते हैं। ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருல்ல. लेकिन परमेश्वर सब कुछ देख रहा है ना। அப்படிதானே? ऐसा है ना। इसीलिए वो कहता है धर्मी एक भी नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அது இயேசுவை தவிர வேற யாருமே वो यीशु मसीह के छोड़कर दूसरा ஏன்னா कोई அவர் மாத்திரம்தான் सिर्फ वे ही பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் செய்யாமல் வாழ்ந்தார். निष्पाप जिया और अच्छे जिया। அவர் மாத்திரம்தான் सिर्फ वही யாராலும் குற்றம் சுமத்தப்பட முடியாத வாழ்க்கையை வாழ்ந்தார். कोई दोषी नहीं ठहरा सकता इसे जीवन को बताया। அவர் மாத்திரம்தான் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். सिर्फ वही भलाई करते करते घूम फिर कर आया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நீதிமான் இல்லை என்பதற்கு தேவனுடைய அளவு என்ன அப்படின்னா नीतिमान नहीं है इसका हिसाब माप क्या है? தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஒரு பாவம் கூட செய்யாமல் अपने जीवन की इतिहास में एक भी पाप नहीं करते हुए ஒரு கெட்ட காரியம் செய்யாமல் कोई भी बुरे बातें किए बिना தன்னுடைய சிந்தையிலிருந்து செயல் வரைக்கும் நன்மை மாத்திரமே செய்தவர்கள் अपने सोच से लेके क्रिया तक भलाई करते आया। அவர்கள் மாத்திரமே सिर्फ वही நீதிமான்கள். धर्मी है। அல்லேலூயா. 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 அவர்கள் மாத்திரம்தான் सिर्फ நீதிமான்கள். वही धर्मी है। எல்லாருமே நீதிமான்கள் என்று நாம் சொல்லப்பட்டாலும் கூட सब हम धर्मी ऐसे कहे जाने पर भी ஏதோ ஒரு விதத்தில் कुछ चीजों में பாவத்திற்கு உள்ளாகத்தான் இருக்கிறோம். पाप के हम अधीन है। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் इसीलिए நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருக்கிறதுனால் நீங்க நீதிமான்கள் அல்ல. अब व्यवस्था को पाए इसलिए अब धर्मी नहीं है। ஆதாம் கூட நீதிமான் கிடையாது. आदम भी धर्मी नहीं है। அல்லேலூயா. हालेलुया। ஆதாம் நீதிமான் இல்ல, आदम धर्मी नहीं है, ஆனா அதே நேரத்தில் குற்றமற்றவராய் கொஞ்ச நாள் வாழ்ந்தார். लेकिन उसी समय पर निर्दोष निष्कलंक कुछ समय जिया। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்ச நாள் குற்றமற்றவராய் வாழ்ந்திருக்கிறார். कुछ लोग निर्दोष जिया ஏன்னா அவருக்கு அது வரைக்கும் நன்மை தீமை என்னன்னே தெரியாது. क्योंकि तब तक वो भलाई क्या बुराई क्या नहीं அதனால அவர் தப்பு பண்ணல. जानता, इसलिए वो गलती नहीं किया। அல்லேலூயா. हालेलुया। நன்மை தீமை தெரியாதனால जब भलाई बुराई नहीं जानता கொஞ்ச इसलिए நாட்கள் ஆதாம் ஏவாள் பாவம் செய்யல. थोड़ा दिन आदम और वो पाप नहीं ஆனா நன்மை தீமை எப்பொழுது தெரிய வந்ததோ किया। भलाई बुराई कभी जान में आ गई அன்றையிலிருந்து மனிதகுலம் பாவம் செய்ய ஆரம்பித்து तब விட்டது. तक मानव जाति पाप करने लगी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப முதலாவது நீதிமான் இல்லை என்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? अब धर्मी नहीं है उसके कारण क्या है? பாவம் செய்யாமல் बिना पाप किए நன்மையை செய்து வருகிற भलाई करते आने ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லாததினால் एक भी मनुष्य जगत में नहीं, इसीलिए நீதிமான் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். धर्मी नहीं करके वो कहता है। இரண்டாவது அவருக்கு சொல்லுகிற குற்றம் என்ன? दूसरा कहने वाला दोष क्या है? உணர்வுள்ளவன் இல்லை. बिना स्मरण वाला कोई नहीं है। அல்லேலூயா. हालेलुया। உணர்வுள்ளவன் இல்லை. कोई समझदार नहीं है। உணர்வுள்ளவன் என்றால் என்ன? ये समझदार बोले तो இங்கு சொல்லப்பட்டிருக்கிற உணர்வுள்ள இல்லை என்பதுக்கு அர்த்தம் என்ன? यह कही जाने वाले समझदार की मतलब क्या है? தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவின்படி अपने लिए दी गई बुद्धि के अनुसार தேவனை தேடுகிறவனும் परमेश्वर को जो ढूंढता है, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவனும் परमेश्वर वचन को सुनने वाला, தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவனும் இல்லை. परमेश्वर वचन के अनुसार करने वाला भी नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ தனக்கு ஆண்டவர் ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார். परमेश्वर बुद्धि को दिया, நம்ம எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார்.
கொடுத்திருக்கிறார். हमें सबको दिया। இந்த அறிவின்படி बुद्धि के अनुसार தேவனை தேடுவது கிடையாது நம்ம. परमेश्वर को हम नहीं ढूंढते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம அறிவின்படி தானே हम தேடுகிறோம். अपने बुद्धि के अनुसार ही ढूंढते हैं। அதனால தான் என்ன ஆகி போகுது, इसलिए क्या हुई, தேவனை தேட வேண்டிய இடத்துல परमेश्वर को ढूंढने वाले जगह வேற யாரையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. दूसरा किसी को ढूंढ रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल के लोग பாருங்க எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. मिस्र देश में से निकल कर आ गए। நல்ல செங்கடெல்லாம் கடந்து வந்தாச்சு. अच्छा लाल समुद्र को पार करके आ गए। மோசே சீனாய் மலைக்கு போயிட்டார். मूसा सीनाई पर्वत में चला गया। இறங்கி வர கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. उतर कर आने में जरा देर हो गई। ஜனங்கள் என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள், लोग क्या कहने लगे, என்ன சொன்னாங்க, क्या कहे, எகிப்திலிருந்து எங்களை நடத்தி கொண்டு வந்த அந்த தேவனை எங்களுக்கு வைங்க. तो मिस्र से चला कर आए हो परमेश्वर का हमारे लिए रखिए। அல்லேலூயா. எங்களை நடத்தி கொண்டு போகிற எங்களுக்கு தெய்வம் வேணும். तो हमें चला के ले जाने के लिए एक भगवान चाहिए। இப்ப இவர்களுடைய அறிவின்படி, अब इनके बुद्धि के अनुसार, இவர்களுடைய அறிவின்படி इनके बुद्धि के अनुसार இவர்களுடைய தேவன் யார் தெரியுமா, इनके परमेश्वर कौन है, ஒரு சிலையை வைக்கணும். एक मूर्त को रखना है। அல்லேலூயா. ஒரு சிலையை வைக்கணும். एक मूर्त को रखना है। இந்த அறிவை அவர்கள் பிரயோஜனப்படுத்தி ये बुद्धि को उपयोग அங்க करके ஒரு கன்றுக்குட்டியை பண்ணி वहां पे बछड़े को बनाकर தேவனுக்கு ஆராதனை என்று சொல்லி ஆரம்பித்தார். परमेश्वर का आराधना करके शुरू किए। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் தேவன் என்ன சொன்னாரு, लेकिन परमेश्वर ने क्या कहा, அட என் ஜனம் பாவம் பண்ணுதுப்பா. ये मेरे प्रजा पाप करती है। ஏன்னா அவங்களுக்கு நான் ஒரு அறிவு கொடுத்திருக்கிறேன். क्योंकि उनके लिए मैंने एक बुद्धि को दिया அது है। எந்த அறிவு, वो क्या बुद्धि है, யோபு 32ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் சொல்கிறது, आई 32:8 कहती है, யோபு 32:8ல आई 32:8 மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, मनुष्य में एक आत्मा होती है, அது சர்வவல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவனாக்கும். वो सर्व शक्तिमान के जो नतनों की श्वास ही उन्हें जलाती है। அப்ப இவர்களுக்குள்ளாக நான் ஒரு ஆவியை வச்சிருக்கிறேன். मैं इनके अंदर एक आत्मा को रखा அந்த हूं। ஆவியானவர் ஒரு அறிவோடு இவர்களோடு பேசுவார். वो आत्मा एक समझ के साथ इनसे बातें இவர்களுக்கு ஒரு करेगा। அறிவை உணர்த்துவார். इनको एक समझने वाली बातों को அந்த स्मरण दिलाएगा। ஆவியின்படி वो आत्मा के இவங்க अनुसार யோசிக்க மாட்டேங்கிறாங்க. नहीं सोचते हैं। இவங்க என்ன பண்றாங்கன்னா, क्या करते हैं, அவங்க அறிவின்படி யோசிச்சு उनके बुद्धि के अनुसार सोचकर உணர்வில்லாமல் बिना स्मरण के என்னை தேடுவதற்கு பதிலாக मुझे ढूंढने से வேற யாரையே தேடிட்டு दूसरे இருக்காங்க. किसी को ढूंढ रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। மகிமையின் தேவனை தேடுவதற்கு பதிலாக महिमा भरी परमेश्वर को ढूंढने में கண்டுகுட்டியை வைத்து ஆராய்ந்து கொண்டு बच्चे இருக்கிறார். करके आराधना कर रहे हैं। இதற்கு காரணம் என்ன, इसकी कारण क्या है, ஆவியானுடைய உணர்வை இவர்கள் பெறவில்லை. पवित्र आत्मा को स्मरण को ये नहीं पाए, அதான் சொல்றாரு, உணர்வுள்ளவன் யாருமே இல்லை. इसलिए स्मरण करने वाला कोई नहीं करेगा। சங்கீதம் 119:73ல बन सकते 119:73 में தாவீது இப்படியே சொல்லுகிறார், दाऊद इस प्रकार कहता உம்முடைய है, கற்பனையை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்குங்கப்பா. आपकी व्यवस्था को सीख लेने के लिए मुझे समझदार बनाइए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப உணர்வுள்ளவன் இல்லை என்கிறது இரண்டாவது குற்றம் சாட்டப்படுகிறது. जब स्मरण कर समझदार नहीं करके दूसरा दोष है। அப்படி என்றால் इसकी मतलब தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவின்படியும் परमेश्वर हमें दी गई बुद्धि के अनुसार, ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற உணர்வின்படியும் पवित्र आत्मा हमें देने वाले समझ के நாம் अनुसार சரியாக வாழ்வதில்லை. हम ठीक तरह से नहीं जीते हैं। அதனால உணர்வுள்ளவன் இல்லை என்று சொல்கிறார். इसलिए समझदार कोई नहीं करके कहता है। அல்லேலூயா. हालेलुया। சோ நேரம் முடிய போகுது. समय होने वाली है। சோ இந்த ரெண்டு குற்றத்தை மாத்திரம் இன்னைக்கு நம்ம ये பார்த்திருக்கிறோம். दो गलतियों को सिर्फ हम देखें। அல்லேலூயா. அப்ப முதல் நம்ம பார்க்கிற மெயின் வசனம் என்ன அப்படின்னா, तो पहला मूल वचन क्या है, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அல்ல, व्यवस्था के काम के अनुसार नहीं, விசுவாசத்தினால் மனிதன் நீதிமானாகிறார். विश्वास के द्वारा मनुष्य धर्मी बनता है। அதற்கு காரணம் என்ன, उसकी कारण क्या है, நியாயப்பிரமாணத்தை பெற்ற யூதர்கள் மேன்மையா இருந்தாலும் கூட व्यवस्था के पाए यहूदी आदरणीय जिए तो भी, அவர்களும் वे भी மற்ற ஜனங்களைப் போல बाकी लोग के समान தவறுகளை செய்து गलतियों को करके, நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து व्यवस्था का उल्लंघन करके, தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து परमेश्वर के विरुद्ध पाप करके முழு மனித இனமும் सारे मानव जाति பாவத்திற்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது. पाप के लिए बंद की गई அந்த है। பாவத்திற்குள் அடைக்கப்பட காரணம் என்ன, पाप के अधीन होने के कारण क्या நான்கு है, காரணங்களை நான் சொல்லிக் கொடுத்தேன். चार कारण को मैंने ஒன்று, सिखाया। அவன் இயற்கையாகவே பாவி. एक तो पहले से पापी है, இரண்டாவது, அவனுடைய செயல்களினால் பாவி. दूसरा अपने कामों के अनुसार पापी है, மூன்றாவது, அவனுக்கு குற்றம் சுமற்றப்பட்டு இருப்பதினால். दोष लगाए गए इसलिए पापी है। நான்காவது, அவன் வாழ்கிற உலக நிலை பாவமாய் दूसरा இருக்கிறது. वो जीने वाली दुनिया है जो स्थिति जो परिस्थिति पाप है, இதனால் அவன் பாவத்திற்கு உட்பட்டு இருக்கிறான். इसलिए पाप के अधीन है। இப்ப தேவன் மனிதர்கள் மீது சுமத்துகிற ரெண்டு குற்றங்களை பார்த்திருக்கிறோம். अभी परमेश्वर जो मनुष्य को लगाने वाली दो दोष कम देखे ஒன்று, हैं। அவன் நீதிமான் இல்லை. एक तो धर्मी नहीं है, ஏனென்றால் அவன் பிறந்ததிலிருந்து பாவம் செய்திருக்கிறான், நன்மை செய்யாமலும் இருந்திருக்கிறான். क्योंकि जन्म से पाप किया है, बिना भलाई किए भी है। இது பாவம் செய்யாம நன்மை செஞ்சா மட்டும் தான் நீதிமான்கள். ये जो पाप और भलाई करेंगे तो धर्मी है। இரண்டாவது, அவர்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். दूसरा वो बिना समझ के है, ஏனென்றால் அவர்கள் தேவன் கொடுத்த அறிவின்படியும் क्योंकि परमेश्वर दिया हुआ ज्ञान के अनुसार, ஆவியானவர் கொடுக்கிற உணர்வின்படியும் पवित्र आत्मा देने वाले समझ के अनुसार அவர்கள் வாழாதபடியினால் वो नहीं जी, உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். बिना समझ के है। சோ இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு உட்பட்டு இருந்தால் ऐसे पाप के अधीन रहेंगे இன்றைக்கு तो கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் आज விசுவாசிப்போம். प्रभु यीशु मसीह को विश्वास அவரை करेंगे। விசுவாசிக்கும் பொழுது उसे विश्वास करते समय நமக்கு அந்த நீதிமான்களுடைய பாதையில நம்மை அவர் நடத்தி हमें धर्मी के मार्ग में हमें चलाकर நம்மை நீதிமான்களாக்கி हमें धर्मी बनाकर மகிமைப்படுத்துவார். महिमा करेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்துகிற தேவன் அவர். धर्मी बनाकर महिमा होने वाला அப்படிப்பட்ட परमेश्वर, கிருபைக்குள் நாம் வாழுவோம். ऐसे अनुग्रह के अंदर जिएंगे। கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். प्रभु महान कामों को करेगा। आमीन।